தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல வல்லமையாய் நம்மை மூடி இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே நாம் செய்திக்கு போகும்போதாக we have some guests from Malaysia. நான் மலேசியா ஒழித்து கடந்து போன பொழுது அருமையான தம்பி மலர் சிஸ்டருடைய தாயார், அவங்க சித்தி, அவங்க சிஸ்டர்ஸ் they very much given hospitality to me. அதனால் அவர்களுக்கு முதலாவது சலாமத் தசீதரா from my side. That means வணக்கம். Then also I want to tell Salamat Datan. Please welcome to our worship service. Then 2 days you are in Bangalore. I want to ask you, Appa Kabar. Every day, right? I'm very happy to see you. Saya Sangat Tatmigira Beratuma Dakum Kumara. Once again, I want to happy to see you once again. This is all Malay. But I learned a little bit from Tamil. Am I right? In KFC we have dinner on that day. I learned from you. I repeat back to you. May God bless you. Praise the Lord. Whatever we learned from the Holy Spirit. Amen? How many of you very clearly know that what message I am going to take today? எந்த செய்தி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தை நான் எடுக்கிறேன் என்று முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பல விதத்திலும் வேதத்தை ஆராய்ந்து தியானித்து ஜெபித்து வந்தாலும் ஒரு செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது பல நேரங்களிலே இந்த வசனத்தை எப்படியாக நாம் தியானிக்க முடியும், இந்த வசனத்தை எப்படியாக நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு வாசித்த சங்கீதத்திலே நம்ம ஒரு செய்தி எடுக்கலாம். என்ன நினைக்கிறாங்க, சங்கீதம் என்று சொன்ன உடனே அது சில ஆரம்பத்திலே நாம் வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி என்று சொல்லி நம்ம அதை அப்படியே மூடி வைத்து விடுகிறோம். பல நேரங்களிலே அந்த சங்கீதத்தை நாம் எடுப்பதில்லை, அதை தியானிப்பதில்லை. அது இன்னும் சபையிலே ஒரு சங்கீதம் வாசிக்க வேண்டும் என்கிறதான ஒரு கட்டாயத்தில் நம்ம சங்கீதத்தை வாசிக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த சங்கீதத்தை எப்படி நம்ம மெசேஜா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது, மெசேஜை எப்படி டெடிகேட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். அதாவது தேவன் எப்படி நம்ம மேல பிரியப்படுவார், ஆராதனையில் எப்படி தேவன் பிரியப்படுவார் இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு உலகத்தை நாம் பல நேரங்களிலே நாம் பிரியப்படுத்த நினைக்கிறோம், மற்றவர்கள் விரும்புகிறதை செய்கிறோம் இல்லையா? நேற்று அம்மா வந்தாங்க, அழகான சட்டை மலேசியிலிருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து விட்டாங்க. நான் போட்டுக்கிட்டு அம்மா சந்தோஷப்படுவாங்க, நீங்க அதையே போட்டு வந்துட்டேன் இல்லையம்மா? ரைட். அதே போல ஒரு ஒரு நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறோமோ அதே போல தேவனை நாம் சந்தோஷப்படுத்தணும். ஆராதனையில தேவனை சந்தோஷப்படுத்தணும், அவரை பிரியப்படுத்தணும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை என்று பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்துல நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன கதையோடு நான் உங்களுக்கு காரியங்களை தொடங்க ஆரம்பிக்கிறேன், சரியா? பாபி என்று சொல்லுகிற ஒரு மனிதன், யங் மேன், இது டுடே யூத் சண்டே, வாலிபருடைய ஞாயிறு இல்லையா? அதுக்காக நான் யூத்தில் இருக்கிற ஒரு அருமையான செய்தியை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன கதை, நடந்த சம்பவம் 1942 1942 English government, that means British government, they want to bombard German country. ஜெர்மனி தேசத்துக்கு குண்டு போடும்படியாய் ராக்கெட் லான்ச்சரோட ஒரு குழுவை ஆயத்தப்படுத்தினாங்க. அந்த குழுவுல பாபி என்று சொல்லுகிற ஒரு வாலிபன் இருந்தான். அவனோடு கூட மற்ற ஒரு 6 பேரும் அவனோடு கூட அந்த ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அந்த கமாண்டர், விங் கமாண்டர், இவங்க 7 பேரையும் கூப்பிட்டு சொன்னாராம், நீங்கள் புறப்பட தயாராக இருங்கள். ஜெர்மனியில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வெரி ஷார்ப் than any other countries. மற்ற நாடுகளை பார்க்கலும் ஜெர்மனியினுடைய பீரங்கிகள் கரெக்டா குறிப்பார்த்து தாக்கும். நீங்க குண்டு போடுறதுக்கு அவங்க மேல போனீங்கன்னா இந்த ஜெர்மன் பீரங்கி சும்மா இருக்காது, அதுல நீங்க உயிர் இழக்கலாம் அல்லது குண்டு வெடித்து நீங்கள் கீழே விழுகும் பொழுது அந்த நாட்டினுடைய கைதிகளாய் மாறலாம் அல்லது மறிக்கலாம், குடும்பத்தை விட்டு போகலாம், என்ன வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு
அந்த யுத்தத்துக்கு விமானத்தை எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு பெரிய லெக்சர் கொடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்கள அனுப்புகிறார். அந்த ராக்கெட்ல ஏறி 7 பேரும் உட்காந்துட்டாங்க. இது நடந்த சம்பவம். 6 பேருடைய முகத்துல அதாவது ஒவ்வொருக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் ஒரு இது இருக்கும். அதாவது இவங்க எல்லாம் ஃபுல்லா மாஸ்க் போட்டுக்கிட்டு ஃபுல்லா ட்ரெஸ் கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசுறது வெளியே கேட்காது. அப்போ 2 பேரும் கம்யூனிகேட் பண்ண பட்டன் ஆன் பண்ணா இவங்க கம்யூனிகேட் பண்ண யார் கூட பேசணுமோ அது அவங்களோட பேசுறது. ஆஃப் பண்ணோன்னு அந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிடும். இந்த மாதிரி ஏறி ராக்கெட்ல உட்காந்துட்டாங்க. இன்னும் புறப்பட சில வினாடிகள் தான் இருக்கு. எல்லா முகத்திலும் பயம், ஒரு கலக்கம். ஐயோ, நான் திரும்ப குடும்பத்துக்கு போவேனா? ஒருவேளை இந்த போகும்போது பீரங்கி நம்ம ராக்கெட் அட்டாக் பண்ணிட்டா கை கால்கள் இழந்து போயிடுவோமே, அப்புறம் கை இல்லாம கால் இல்லாம இருக்கணும், செத்து போயிட்டோம்னா குடும்பத்தை விட்டு போயிடுவோம். எல்லாருக்குள்ளும் ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருந்துச்சு. எல்லாம் நடுக்கத்தோடு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே மற்றவங்களோட பேச விரும்பல. எல்லாருடைய முகத்திலும் ஒரு பயம். ஆனா பாபி மட்டும் சந்தோஷமாய் ஒரு பெரிய யுத்தத்திற்கு அவன் எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறான். அந்த பாபி மட்டும், பிகாஸ் he saved. அவன் கிறிஸ்துவை அறிந்த ஒரு வாலிபன். அவன் சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு ஆதாயம் என்று சொல்லி உட்கார்ந்துகிட்டு இருக்கான் பாருங்க. அந்த நிமிஷத்துல விமானம் புறப்பட்ட உடனே பாபி மற்ற 6 பேரையும் பார்த்தா முகத்துல எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் எக்ஸ்பிரஷனும் எதுவுமே இல்லை. ராக்கெட் மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாபி நினைச்சான், இந்த 6 பேரும் என்ன வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம் என்கிற ஒரு பயங்கரமான ஒரு மரண பயத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இவனுடைய ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிட்டு, அந்த கனெக்ஷனை ஆஃப் பண்ணிட்டு கண்ணீரோடு சத்தமாய் அந்த இடத்துல ஜெபிக்கிறான். பிளேன் மேல போன உடனே சத்தமா எவ்வளவு அதிகமா ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கிறான். விமானம் மேல பறக்குது. ஜெர்மனிக்கு மேல போயிடுச்சு. அங்கிருந்து அதை சொல்லுவாங்க சர்ச் லைட்னு சொல்லுவாங்க, ஸ்பாட் லைட். அது இந்த விமானம் பறக்கிறத காமிச்சு கொடுத்துருச்சு. காமிச்ச உடனே இங்க வீரங்கிலிருந்து குண்டு மழை பொழிது, வெறும் தீக்கிழம்பா இருக்கு. அதுக்குள்ள இவனுடைய ராக்கெட் போகுது. போக வேண்டிய இடத்துல குண்டை போடுறாங்க. அதுக்குள்ள விமானத்துல பல இடங்களில் ஓட்ட விழுந்துருச்சு. குண்டுகள் அட்டாக் பண்ணது. ஒருத்தருக்கும் நம்பிக்கை இல்லை நம்ம திரும்பி போவோம் என்று சொல்லி. ஆனா தன்னுடைய இலக்கை மனசில் வச்ச பாபி எந்த இடத்துலாம் குண்டு போடணும்னு அனுப்பினாங்களோ அதெல்லாம் குண்டை போட்டுட்டு திரும்பினா இந்த பக்கம் ரைட் சைடில் டைலரான் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. லெஃப்ட் டைலரான் அண்ட் ரைட் டைலரான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. விமானம் குண்டு போட்டாச்சு. திரும்பியும் பிரிட்டிஷ் டெரிட்டரிக்குள்ள வரணும். அந்த நேரத்தில் இறங்குவதற்கான கண்ட்ரோல் லாஸ் ஆயிடுச்சு. எப்படியோ இடிச்சு நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே 7 பேரும் உயிரோடு இருக்கிறார்கள், ஒருவரும் சாகல. இறங்கி பார்த்தா லெஃப்ட் டைலரான் ஸ்பாயில், ரைட் டைலரான் ஸ்பாயில், எல்லாம் கெட்டு போயிடுச்சு. விமானம் முழுவதும் குண்டு ஓட்ட தொலைச்சிருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள உட்கார்ந்து ஒருவருக்கும் எந்த அடியும் படலை. ஆனா போகும்போது இருக்கிற ஒரு பயமும் ஒரு கலக்கமும் அவள் இறங்கி வெளியே வரும்போது இல்லை. ஏன் தெரியுமா? அப்ப சொன்னாங்க எல்லாரும் பாபிக்கு கை கொடுத்தாங்க. எல்லாரும் கை கொடுத்தாங்க, பாபியை விஷ் பண்ணாங்க. Because of you we are alive. என்னன்னு கேட்டா ஆஃப் பண்றது பதிலா அந்த பட்டன் என்ன பண்ணிட்டாரு, அவரு கனெக்ஷன் பட்டனை ஆன் பண்ணிட்டார். சத்தமா ஜெபிக்கிறது எல்லாருக்குமே இப்போ 6 பேருக்கும் ஜெபம் கேட்கப்படுது. அந்த ஜெபத்தை கேட்ட உடனே இவர்களுக்குள்ள இருந்த பயம் எல்லாம் மறைந்து போனது. நம்பிக்கை வந்துருச்சு. திரும்பவும் இந்த ஜெபம், பாபியுடைய ஜெபம் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி இவர்கள் தைரியத்தோடு இவர்களும் ஜெபத்துல கடந்து வந்துட்டாங்க. எல்லாம் ஜெபத்தோடு போனாங்க, காரியங்களை முடிச்சாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவர்கள் ஜெபித்து பல காரியங்களை அவர் நிறைவேற்றினார்கள் என்று அந்த சம்பவத்தை முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவில் நம்பிக்கை உடைய வாலிபர்கள் வாழ்க்கையில எதை குறித்தும் யாரை குறித்தும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையும் என்னையும் அழைத்தவர் உயிரோடு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eyes. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், சத்தியத்தின் பாதையில நித்தமும் உன்னை நடத்துவேன். இதுதான் இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்.
ஆனா சங்கீதம் 32ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னால், இங்கே டீச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். வாலிப பிள்ளைகள், அதாவது சபைக்கு நாம் வரும் பொழுது கடந்த வார்த்தை நான் சொன்னேன், ஒரு ஆராதனை என்பது ஏதோ நேரத்தை கழித்து கொண்டு போகிற இடம் அல்ல. It is not a place that we spend time here and we want to go back home. But here God wants to teach and instruct every believers. இந்த ஞாயிற்றுக்கிழமையில என் வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும், இந்த வாழ்க்கையில எந்த தீர்மானத்தில என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், இந்த நாட்களில் தேவன் என்னை அழைத்துக் கொண்டு வந்த நோக்கம் என்ன, எதற்காக தேவன் என்னை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார், அவர் என்னை தெரிந்து கொண்டதும் அவர் என்னை அழைத்து வந்ததும் ஏன் என்று சொல்லி இருதயத்தில் இருந்து நாம் கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் ஆலோசனைக்காரராய் இருக்கிறார். He is the wonderful counselor and he is the instructor. Make us to walk into the perfectness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுக்கு நேராய் நடக்கும்படிக்கு ஆவியானவர் சகலத்திலும் நம்மை சத்தியத்திலும் நம்மை நடத்த அந்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. இங்கே டீச் அப்படிங்கும்போது யாரா என்று சொல்லுவாங்க. டீச்சுக்கு கிரீக் வேர்ட் என்ன? யாரா. How to expansion give to this yara? Y-A-H-R-A-H. Yara. That means to instruct. Teach means instruct. இப்போ ஒரு நம்ம ஆராதனை வரும் பொழுது அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை இறக்கி வைக்கலாம், இந்த இடத்திலே நம்முடைய கண்ணீரை ஊற்றலாம், இந்த இடத்திலே நமக்கு விடுதலை பெற்றுக் கொள்ளலாம், வியாதிகள் சுகமாகலாம், நன்மை நடக்கலாம், அற்புதங்கள் வரலாம் என்று சொல்லி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட நாம் வந்தாலும், முதலாவது நாம் எதிர்பார்க்க வேண்டிய சபையில் ஒரு காரியம், God is instruct everyone how to make our plan of a future life. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் எந்த நம்பிக்கையோடு எந்த எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்புக்கு நம்மை நடத்துகிறவர் ஆவியானவர். He will instruct every believers how to walk furthermore. எப்படி நாம் நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கும் பொழுது the meaning yara, that is instruct, அடுத்தது direct. He is given a direction. எந்த வழியாக நாம் எப்படி கடந்து போக வேண்டும், கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய நோக்கம், கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நம்பிக்கை. அப்போ he wants to give the direction how to proceed furthermore in future life. நம்முடைய எதிர்காலத்திலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் he will give the direction, he will direct us. இந்த வழி நேர் வழி, இந்த வழி சறுக்கலான பாதை, இந்த பெரும் பாதை, இந்த வழி உனக்கு இடுக்கமாய் இருக்கும், இந்த வழி உனக்கு உயரமாய் இருக்கும், இந்த வழி உனக்கு நன்மையாய் இருக்கும், இந்த வழி உனக்கு தீமையாய் இருக்கும் என்று he is given a direct to every believers in the church service. சபை ஆராதனையிலே தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு உண்மையான காரியம் இதுதான். இதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் ஆராதனையில எந்த விதமான உபத்திரவத்திற்குள்ளும் எந்த விதமான வேதனைக்குள்ளும் நாம் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் என்னை நடத்தும்படியாக பொறுப்புகளை எடுத்துக் கொள்ளுகிறவர். இரண்டாவது டைரக்ட். இப்ப நம்ம பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வது என்று அறியாதிருக்கிறோம். பல நேரங்களில் வேதத்திற்கு வாசி பாருங்க, நான் போக்குவரத்து அறியாதிருக்கிற சிறுவனாய் இருக்கிறேன். யார் சொல்றா? யார் சொல்றா? சாலமோன். தேவனாகிய கர்த்தர் ரொம்ப தெளிவா தாவீதுக்கு பிறகு சாலமோனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குகிறார். ராஜாவாக்கணும்னு தேவன் கேட்கிற முதல் கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்னிடத்துல நீ என்ன எதிர்பார்க்கிறாய், what are you expecting from me? அது கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, நன்மையை கொடுங்க, மேன்மையை கொடுங்க, மகத்துவத்தை கொடுங்க, எதுவும் கேட்கல. அவன் சொல்றான், நான் போக்குவரத்து அறியாதிருக்கிறேன், நான் ஜனங்களை, நீர் எனக்கு கொடுத்த ஜனங்களை நடத்தும்படிக்கு எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சாலமோனுடைய வாழ்க்கையில தெளிவுள்ளவனாய் இருக்கிறான், தெளிவுள்ளவனாய் இருக்கிறான். அப்போ நான் உம்முடைய ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும்.
வேதம் சொல்றது, இதுவரைக்கும் அப்படி ஒருவன் இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அப்படியாக கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஞானத்தை மாத்திரமல்ல, ஞானத்தோடு எல்லாத்தையும் கொடுக்கிறார். தேவனிடத்திலே நாம் என்ன கேட்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், பல இடங்களிலே புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை இதுதான். மீனிங்ஃபுல் வர்ஷிப். மீனிங்ஃபுல் வர்ஷிப். நீ ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள்ள வரோம் அப்படின்னா ஏதோ ஒரு 2 hours we are into God's presence, or we may be into our problems, out of the problems, or sometimes we committed all our attitude to God and we keep mum all the time. But it's not a place like that. இது அந்த மாதிரியான இடம் இல்லை. இந்த இடத்துல தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்த வேண்டும், என் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறும்படியாய் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டவரே, எந்த நோக்கத்தோடு எந்த திட்டத்தோடு என்னை இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர், உம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நான் எப்படி உறுதியாக்க முடியும் என்று சொல்லி இருதயத்திலே நீங்கள் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக் கொள்வீர்கள். இனி சபை என்பது ஏதோ ஞாயிற்றுக்கிழமைகளிலே சில மணி நேரங்கள் உட்கார்ந்து செல்வதல்ல, நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதல்ல. ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவர் உன்னிடத்திலே கொடுத்த பொறுப்பை நினைவு கூற செய்கிற இடம். This is a place remembrance. The place remember whatever God committed and the mission given to your hand. உன் கையிலே கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பை நிறைவேற்றும்படியாய் இறைவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு பலத்த அசைவை ஏற்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே சபை ஆராதனை என்பது உங்களுக்குள்ளாக ஒரு தெளிவான நம்பிக்கை உருவாக வேண்டும், ஒரு தெளிவான நிச்சயம் உருவாக வேண்டும். இந்த இடத்துல தேவ ஆவியானவர் இருக்கிறார். இந்த இடத்துல அவரை நோக்கி வருகிற ஜனங்களை விடுவிக்க அந்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற வார்த்தை வரணும். 1 யோவான் திருப்பிக் கொள்ளுங்க. 1 John 5:14 எடுத்துங்க. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். கான்ஃபிடன்ஸ் அண்ட் கம்பேஷன் இன் பிரேயர். எப்படி ஜெபிக்கணும்? கான்ஃபிடென்ட் அண்ட் கம்பேஷன் in prayer. நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்கிறதான ஒரு காரியம், the children of God may have confidence of free access and boldness of speech in presenting their request to him. This is a secret. ஒவ்வொரு விசுவாசத்திற்குள்ளும் நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவோடு நம்மை எப்படி நெருங்க வைக்கிறது. என்னுடைய ஜெபம், என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய எதிர்பார்ப்புகளை என் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். நான் எதையாகிலும் அவரிடத்தில் கேட்டால் பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய நம்பிக்கை. பல நேரங்களில் நான் சொல்லுவேன், ஜெபிக்க கற்றுக் கொடுப்பேன், ஆனா மற்றவங்களுக்காக நான் ஜெபிப்பது ரொம்ப கஷ்டம். நான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருவேன். எவ்வளவு நேரம் எவ்வளவு பேர் கேட்டாலும் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பேன். ஆனா மற்றவங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிப்பேன். நான் காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஜெபிக்கிறேன், ஒருவேளை நான் இந்த பட்டணத்துல இல்லை என்று சொன்னால் உங்களுக்காக யார் ஜெபிப்பார்கள்? அப்ப அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில you learn to pray, how to pray. அப்ப இங்க பார்த்தா 1 யோவான் 5:14 சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா கான்ஃபிடன்ஸ். நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? ஒரு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். எங்க அப்பா இதை கேட்க போறாரு பாருங்க. சில நேரங்கள்ல பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? அப்பா கிட்ட இதை கேட்டா வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஆனா எல்லா நேரத்திலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படின்னா இல்லை. அவங்க கேட்கிற பொருளை பொறுத்து, ஒரு கேட்கிற ஒரு காரியத்தை பொறுத்து.
டாடி டாடி எனக்கு அந்த ஸ்கைல இருக்கிற நட்சத்திரம் வேணும், எனக்கு இந்த ஸ்டார் ஐ வாண்ட்ஸ் டாடின்னா என்ன சொல்லுவான்? டாடி சரிம்மா டைம் இருக்கும்போது மேலே ஏறி எடுத்து தரேன்ட்டு விட்டுருவார். நல்ல அப்பாவா இருந்தான். சரியா? டைம் கிடைக்கும் போது மேலே ஏறி நட்சத்திரத்தை பிடிச்சி கொண்டு உன் கையில் கொடுக்குறேன், கவலைப்படாத, கண்டிப்பாக கொடுப்பேன். எப்போ? நாளைக்கு. பேச்சு மாறக்கூடாது. அடுத்த நாள் பிள்ளை வந்து கேட்குது, டாடி இன்னைக்கு தருவீங்களா? எஸ், கமிட்டட் எஸ்டர்டே நோ டுமாரோ. கண்டிப்பா நாளைக்கு அதை பிடிச்சு கொடுப்பேன். யார் சொல்றா? அப்பா சொல்றார். அப்படியா டாடி, ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளை நாளைக்கு வரையும் காத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லுது, எங்க டாடி நட்சத்திரத்தை பிடிச்சு கையில கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. எப்போ? நாளைக்கு. நாளை என்பது நம்முடையதல்ல, அவருடையது. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு இந்த நாளை அப்படிங்கிற வார்த்தை. ஒரு முறை நான் வந்து ஒரு 10 years before I believe, 10 வருஷத்துக்கு முன்னால பெங்களூர்ல தான் தலையில்லாத முண்டன் சுத்துதுன்னு ஒரு ரூமர். எல்லா பக்கத்துலயும் தலையே இல்லாம ஒரு உருவம் சுத்துதான். அது வீட்டு கதவெல்லாம் தட்டுதான். எல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணாங்க, நாளே பா அப்படின்னு எழுதி வச்சிட்டாங்க. என்னது? எல்லா வீட்டுக்கும் வாசப்படியில கதவுல நாளே பா. கன்னடத்துல நாளே பான்னா நாளைக்கு வான்னு அர்த்தம் தமிழ்ல. சரியா? நாளை பான்னா என்ன செய்வான்? முண்டம் வருமா, பார்த்துட்டு சரி நாளைக்கு வருவோன்னு போயிருமா. எழுதுனவன் எவ்வளவு பெரிய இவன் முண்டமா இருந்தாலும் எழுதுனவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான். ஒருத்தர் வந்து கேட்டாரு, கதை நீங்க எழுதலையா வீட்டுல? என்ன எழுதணும்? நாளேப்பா அப்படின்னு. அந்த நாளேப்பா எனக்கு தானே. நான் வீட்டுக்குள்ள போனாலும் ஆசீர்வாதத்துக்கு நாளேப்பா தானே. ஏசாமி வந்தா கூட அவருக்கு அந்த வார்த்தை தானே. அநேக வீடுகளில் அந்த வார்த்தை எழுதப்படுது. எவ்வளவு பெரிய ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்களா? நாளைக்கு வாங்கிறது ஞாபகம் இருக்கு. அப்ப இந்த பிள்ளை வாழ்க்கையில என்னைக்கு நட்சத்திரம் கையில கிடைக்கும்? அது கையில நாளைக்கு கிடைக்குமா பாருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும். ஆனா கிறிஸ்து அப்படி அல்ல. கிறிஸ்து அப்படி அல்ல. ஆபிரகாம் கேட்காமையே சொல்றாரு, உன் சன்னதி இப்படியாக இருக்கும். வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா ஆபிரகாம்? ஐயா அது கஷ்டம். அப்படியாக உன் சன்னதி இருக்கும். கடற்கரை மணலை எண்ண முடியுமா? முடியாது ஆண்டவரே. அப்படியாக உன் சன்னதியை நான் ஆசீர்வதிப்பேன். அவரே சொல்றாரு. இஸ் டிக்ளேர் ஹிம்செல்ஃப். அப்போ இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கான்ஃபிடென்ட் இன் காட். தேவன் மேல் அவனுக்கு இருந்த நம்பிக்கை. என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய சன்னதியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலத்தனை போலவும் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கை உருவாக வேண்டும். ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக வேண்டும். இதுதான் நம்ம தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். Praise the Lord. Hallelujah. இது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு முறை நடந்த சம்பவத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். மார்க் கால்சன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு 2 பிள்ளைகள். கணவன் மனைவி 4 பேராக இருந்தார்கள். இந்த மார்க் கால்சன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முரட்டாட்டமான மனுஷன். எதற்குமே யாருக்குமே பயப்பட மாட்டான். பயங்கரமான மனிதன். ஆனா அவருடைய மனைவி அவரை அதிகமாய் நேசித்தார்கள். 2 பிள்ளைகள். பெரிய பிள்ளை பேர் நெல்லி, சின்ன பிள்ளை பேர் ஜிம்மி. 2 பிள்ளைகள். இந்த குடும்பம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இவர் எங்க போனாலும் சண்டை போடுவாரு, யார் கூட போனாலும் சண்டை போடுவாரு, எதை பார்த்தாலும் சண்டை, கோபம், பயங்கரமான மனுஷன். ஒரு நாள் என்னாச்சு, ஒரு கொலை குற்றத்திலே போலீசார் மார்க் கால்சனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்ட உடனே இவருக்கு வந்து இந்த ஜிம்மி மேல ரொம்ப பிரியம் பாருங்க. இந்த முரட்டாட்டமா மனுஷன் எவ்வளவு கோபமா வீட்டுக்கு வந்தாலும் அந்த குட்டி பிள்ளை ஜிம்மியை பார்த்தோன்னு எடுத்து மார்போடு அணைத்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருவார். கொலை குற்றத்துல சிறைச்சாலைக்கு போயிட்டார். ஒரு முறை அது ஒரு கிறிஸ்துமஸ் காலம் 24ஆம் தேதி அந்த ஜெயில இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் ஒரு விசேஷித்த உணவை கொடுத்துட்டு அந்த ஜெயிலர் தன் வீட்டுக்கு போக முடியாம அந்த ராத்திரி அங்கேயே தங்குறார். விடிஞ்சா கிறிஸ்துமஸ். என்ன செஞ்சாரு, ஐயோ என்னுடைய 2 பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்களே, இந்த ஜெயிலருடைய பிள்ளைகள், இந்த 2 குட்டி பிள்ளைகளை பார்க்கணும்னு சொல்லி வாங்கி வச்சிருந்த அந்த கிஃப்ட், கிறிஸ்துமஸ் கிஃப்ட் எடுத்துட்டு அதிகாலம் பாருங்க, குளிர், பயங்கரமான குளிர், அந்த குளிர்ல தன் வீட்டுக்கு நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஜெயிலுக்கு வெளியே ஒரு சுவர் புறமாய் ஒரு சின்ன நிழலை அவர் பார்க்கிறார். குட்டி நிழல் பார்க்கிறார்.
இந்த நேரத்துல இந்த குழுல யாருன்னு சொல்லி அவர் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பிள்ளை நின்று அழுதுகிட்டு இருக்கா. அந்த ஜெயில் சுவற்றை இப்படி பிடித்துக் கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார். இவர் பார்த்தாரு, வாமா இங்க, யார் நீ? இந்த குளிர்ல வஸ்திரமெல்லாம் கிழிஞ்சு பரிதாபமாய் நீ காணப்படுகிறாயே, என்ன ஆயிற்று என்று கேட்கிறார். இந்த நேரத்துல இங்க நிக்க கூடாது, வீட்டுக்கு போகணும்னு சொல்லி மிரட்டிட்டு ஒரு ஏன்னா டைம் ஆயிடுச்சு, தன் பிள்ளைகளை பார்க்கணும். வேகமாய் தன் வீட்டை நோக்கி நடக்கிறார். 2 பரிசுகளை கையில் எடுத்துட்டு இந்த குட்டி பிள்ளை அப்படியே அவர் பின்னாலேயே ஓடுறார். அந்த அதிகால இருள் குளிரான நேரத்தில் அவர் பின்னாலேயே ஓடுறார். திரும்பி பார்க்கிறார், ஏன் என்ன ஃபாலோ பண்ற? Go to your home. Early morning you should not walk like this. Go home, go back home. ஒரு கத்துறார். பிள்ளை அசரடை திரும்பியும் வீடு வரைக்கும் வந்துட்டு அவர் போட்டிருந்த அந்த கோட்டை பிடிச்சுக்கிட்டார் கையில. ஐயா, நான் உங்களோடு பேசணும். இந்த காலையில என்ன பேச போற? நீயா வஸ்திரமெல்லாம் கிழிஞ்சு இந்த குளிர்ல இருக்கிறையே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அந்த பெண்ணு சொன்னா, என்னுடைய தாய் மரித்து போனார். அதுக்கு பிறகு என் தாய் சொன்னார், உடைய தகப்பன் மார்க் கால்சன் சிறைச்சாலையிலே மரண தண்டனை கைதியாக இருக்கிறார். ஒருவேளை நீ போய் அவரை பார் என்று சொன்னார். அதற்காக ஓடி வந்திருக்கிறேன். என்னுடைய கையில ஒரு சிறிய பரிசு உண்டு. அந்த பரிசை என் தகப்பனுக்கு நான் சிறைச்சாலையில கொடுக்க விரும்புகிறேன். உங்களுடைய அனுமதி வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக காத்து கொண்டிருந்தேன். உங்களை சந்தித்தேன். என் தகப்பனை பார்க்க அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார். உடனே அந்த ஜெயிலர் சொல்றாரு, அம்மா, இந்த விசிட்டர்ஸ் டைம்னு ஒரு டைம் இருக்கு. நீ முதல்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். நாங்கள் அந்த அப்ளிகேஷனை கிராண்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு சீரியல் நம்பர் படி நீங்கள் போய் உங்கள் தகப்பனை பார்க்கலாம், பரிசு கொடுக்கலாம். ஆனால் பரிசு கொடுக்க முடியுமா என்னன்னு டிபெண்ட்ஸ் அப்பான் த கிஃப்ட் தான் கொடுக்கணும். முடியாதுன்னு சொல்லிட்டார். அந்த பிள்ளை இப்படி காலை இறுகமாய் பிடித்து கொண்டு அந்த அதிகாலையில காத்தறி அழுகிறாள். ஐயா, என் தகப்பன் சிறைச்சாலையில் இருக்கிறார், என் தாயோ மரித்து போனாள். இந்த நிலைமையில என் தகப்பனை நான் பார்ப்பதுதான் எனக்கு ஆறுதல் என்று சொல்லி 2 காலையும் பிடித்து கொண்டவள் அழுகிறாள். அந்த நேரத்துல தான் அந்த ஜெயிலருடைய மனசு மாறுகிறது. அவர் சொன்னாரு, அந்த பிள்ளை தன் கிஃப்ட் அங்கேயே வீட்டு வாசப்படியில் வச்சுட்டு இந்த சிறு பெண்ணுடைய கையை பிடித்து கொண்டு வேகமாய் சிறைச்சாலைக்குள்ள போகிறார். அந்த சைலன் அடிக்கிறார். ஆட்கள் ஓடி வராங்க. சொன்னார், 57வது நம்பர் கைதியை கூட்டிட்டு வாங்க. அந்த கைதி முரட்டாட்டமாய் ரூம்ல தன்னுடைய அறையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். யாரோ பார்க்க வந்திருக்காங்க. திஸ் மார்னிங் ஐ கேனாட் கம் அவுட். அந்த கால குழு என்னாலும் வர முடியாது, போயிட்டு அப்புறம் வர சொல்லு. இல்ல ஜெயிலர் ரொம்ப முக்கியமா அவங்களை பார்க்கணுங்கிறா, நீங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி அவனை துரிதப்படுத்தி கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. பார்த்தா ஒரு சிறு பெண் அங்க இருக்கிறார். கேட்டா, ஏய் நெல்லி, வேர் ஆர் யூ? ஹவ் கம் யூ ஆர் ஹியர்? கோ பேக் ஹோம். I don't want to see you again. I don't like you. அந்த கோபத்துல சொல்றார், நெல்லி, நான் உன்னை பார்க்க விரும்பல. சொன்னார், Dad, I want to speak to you. I want to speak to you. Yes, tell me. சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, அம்மா செத்து போயிட்டாங்க. நானும் என்னுடைய தங்கச்சி ஜிம்மியும் அனாதைகள் ஆக்கப்பட்டோம். தாய் மரிக்கும் பொழுது என் கரத்தை எடுத்து ஜிம்மி கையில் கொடுத்து, நெல்லி, இவளை பார்த்துக்கொள். ஒருவேளை உன் தகப்பன் திரும்பி வந்தாலும் வரலாம், இல்லை என்றால் உன் தங்கச்சி நீ பார்த்துக்கமான்னு சொல்லி அப்படியே கண்களை மூடிட்டார். எங்களை ஆதரவு காட்ட ஒருவரும் இல்லை. சொந்த ஜனங்கள், உற்றார் உறவினர்கள் ஒருவரும் எங்களை பார்க்கல. நாங்கள் அனாதைகளாக்கப்பட்டோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஓட வஸ்திரம், துணி இல்லை எங்களுக்கு. இந்த நாளிலே திடீரென்று ஒரு நாள் அந்த ஜிம்மியும் மரித்து போனாள். அப்பா, நீங்கள் ஜிம்மி அதிகமா நேசிக்கிறீங்களே, அந்த ஜிம்மி மரிக்கும் பொழுது நான் அவளை புதைக்க நாங்கள் கொண்டு சென்றோம். அங்க இருக்கிற சிலர் ஜிம்மியை புதைத்தார்கள். இந்த புதைக்கிற நேரத்துல அவள் அழகாக சுருள் முடி, ஒரு முடியை நான் கட் பண்ணி வைத்திருக்கிறேன், பேப்பர்ல சுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். That is a beautiful gift for you, Dad. You like Jimmy so much. அதனால தான் அந்த முடி, அவளுடைய முடி, ஒரு கொத்து முடியை கையில கொண்டு வந்திருக்கிறேன். அப்பா பாருங்கன்னு சொல்லி அவள் கதறி அழுதாள். அந்த கடினமான இருதயம் உடைந்தது. கடினமான மனுஷன் மாறினான். கதறி அழுதான். அதை பார்த்து கொண்டிருந்த ஜெயிலர் கலங்கினார். அநேக வார்டன்கள் கலங்கினார்கள். அதை பார்த்து அநேக கைதிகள் கலங்கினார்கள். இவ்வளவு அன்பா என்று சொல்லி எல்லாரும் மகளை பார்த்தார்கள்.
அந்த மனுஷன் மார்க் கால்சன் ஒரே ஒரு காரியத்தை சிறைச்சாலை அதிகாரி காலை பிடித்து கேட்டான், ஐயா, நான் முரட்டாட்டமான மனுஷனாய் சிறைச்சாலையிலே எந்த அதிகாரிகளுக்கும் நான் கீழ்ப்படியாதவனாய் ஒரு முரட்டாட்டமாய் இந்த சிறைச்சாலையில எல்லாரையும் நான் தொலைப்படுத்தேன், எல்லாத்தையும் அடிச்சேன். ஆனா இப்போ என்னுடைய மகனுடைய மரணம், என் மனைவியின் மரணம் என் இருதயத்தை மாற்றி இருக்கிறது. இனி இந்த இடத்துல நான் உண்மையாயிருப்பேன், கீழ்ப்படிவேன். இனி கோபம் எனக்கு இல்லை, வெறுப்பு எனக்கு இல்லை, எரிச்சல் எனக்கு இல்லை. நான் கொலைகாரன் அல்ல என்று சொல்லி அவர் சிறைச்சாலையினுடைய அதிகாரி கால்களை பிடித்து கதறி கதறி அழுகிறார். சிறைச்சாலை அதிகாரி சொன்னார், கால்சன், நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? போதும், என் இருதயம் உடைந்திருக்கிறது, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறார். கால்சன் சொன்னான், ஐயா, என் மகள் இன்னும் சில நிமிஷத்துல பட்டணத்தை நோக்கி கடந்து போகிறாள். வஸ்திரமெல்லாம் கிழிந்திருக்கிறது. இந்த குளிர்ல அவளும் மறித்து விடுவாள். அவள் மறிக்க கூடாதபடிக்கு நான் எனக்கு சிறைச்சாலை கொடுத்திருக்கிற இந்த வஸ்திரத்தை மேலாங்கி நான் என் மகளுக்கு கொடுக்க விரும்புகிறேன். உங்களுடைய அனுமதி வேண்டும் ஐயா என்று சொல்லி அவருடைய கால்களை பிடித்து கதறி அழுகிறான். அந்த சிறைச்சாலை அதிகாரி சொன்னான், கால்சன், நீ மாறினது போதும், மனம் திரும்பினது போதும், உன் மகள் நெல்லிய நான் வஸ்திரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். அந்த நாள் தொடங்கி கால்சனுடைய வாழ்க்கை மாறினது. சிறைச்சாலையிலே எல்லா மனுஷனும் புகழும்படியாய் எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து அவன் சிறைச்சாலையிலே இரவும் பகலும் வேலை செய்து தன் உத்தமத்தை வெளிப்படுத்தினான். ஆயுள் தண்டனை குறைவு செய்யப்பட்டு சில ஆண்டுகளுக்குள் வெளிவந்தான். வெளியே வந்தோன்னு அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய மகள் நெல்லி எங்கே? அதிகாரி சொன்னார்கள், உனக்கு இவ்வளவு இருக்கும் பொழுது, இவ்வளவு இரக்கம் உனக்கு இருக்கும் பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற எனக்கு எவ்வளவு இரக்கம் இருக்கும்? அந்த நிமிஷம் தொடங்கி நெல்லி என் மகளாய் என் வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறாள். நான் அவளுக்கு விதவிதமான வஸ்திரங்களை கொடுத்தேன், அவளை படிக்க வைத்திருக்கிறேன், அவளை கிறிஸ்துவளாய் மாற்றிருக்கிறேன். நல்லா செபிக்கிறா, நல்லா உபவாசிக்கிறா. அந்த குட்டி பிள்ளை வாழ்க்கை மாறிடுச்சு. இனி எதை குறித்து அவன் கலங்க மாட்டான். நீ போய் உன் மகளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னார்கள். எவ்வளவு பேர் வாழ்க்கையில அப்படிப்பட்ட நம்பிக்கை வருகிறது யோசித்து பாருங்க. இதுதான் தேவன் நமக்கு காண்பிக்கிறதான ஒரு காரியம். ஒரு மார்க் கால்சனை மாற்றின தேவன் சின்ன பிள்ளையுடைய எதிர்பார்ப்பின்படி நம்மை மாற்றவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பி 1 யோவான் 5:14 வாசிங்க. எதையாகிலும் நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிற அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எவ்வளவு பேருக்கு நீங்க தைரியம் வந்துருச்சு? ஒரு மார்க் கால்சன் இருதயத்தை மாற்றின தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்ற மாட்டாரா? அவருடைய சமூகத்தில் நம் பிள்ளைகளாய் இருக்கிறோம், நம் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நம் தேவைகளை கர்த்தர் புரிந்து கொள்ள மாட்டாரா? வேதத்தை வாசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, நீ 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற காரியம், the children of God may have confidence, that confident of free access and boldness of speech in presenting their requests to him. நம்ம என்ன சொன்னோம்? தைரியமாய் சொல்லலாம் அப்பா கிட்ட. ஏன்னா அப்பாவே, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம நினைச்சு பாருங்க, இப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வந்துட்டு மற்ற நாளெல்லாம் சபைக்கு வராம இருந்தா நமக்கும் தேவனுக்கும் எவ்வளவு உறவு இருக்கும் பாருங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் காலேஜுக்கு போயிட்டு ஒரு சாயங்காலம் 8 மணி வரைக்கும் அது 9 மணி வரைக்கும் அந்த பிள்ளை வீடு திரும்பல அப்படின்னா அந்த பெற்றோர் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. வேதனை சொல்லு, அதை பார்க்கணும். அதுதான் வேதனை சொல்லு, சிறியானவன் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. ஒரு தாய் வேதனைப்படுறான், தன் பிள்ளை திரும்பி வரல, ஐயோ காணமேன்னு பிள்ளை இப்ப காணமே. காலேஜுக்கு போறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல தேடுறாங்க, இங்க தேடுறாங்க, ஐயோ என் மகனை காணும், என் மகனை காணும், என் மகனை காணும். அவன் சொல்றான், டேடி திடீர்னு என்னுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, ஃப்ரெண்டு கூட போனேன், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் போட்டாங்க, பஞ்சர் கடையே இல்லை, கம்யூனிகேட் பண்றதுக்கும் சான்ஸ் இல்லை, அதனால தான் டேடி. இல்லப்பா நீ பத்திரமா வந்துட்டு அது போதும்பா. ஒரு அப்பா சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லு, சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளாம்.
ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்க மாட்டார். ஆனா வேதம் சொல்றது, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. எவ்வளவு விரும்புகிற நம்பிக்கை இருக்கு. அப்போ அவர் மறவாத தேவன், அவர் நம்மை மறவாத தேவன். அந்த தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தம்முடைய பிள்ளைகள் ஒரு தைரியத்தோட, நம்ம பயந்து பயந்து விண்ணப்பத்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நான் பயத்தோட வந்திருக்கேன், நடுக்கத்தோட வந்திருக்கேன், ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், 10 மணிக்கு சபைக்கு போறதுக்கு கரெக்ட் டைமுக்கு ஆட்டோ வேணும், ஆண்டவரை நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவீங்களா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. We can ask God the boldness, access in boldness. இதுதான் நமக்கு நிற்கிற நம்பிக்கை. ஏன்னா நம்ம கேட்பது எதுக்காக கேட்கிறோம்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்வோம் என்று நிச்சயித்துக் கொள்ளுங்க. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் நல்லா தெளிவா பிள்ளைகள் விசேஷமாய் புரிந்து கொள்ளுங்க. The children of God may have confidence of free access and boldness of speech in presenting their request to him. என்ன சொன்னாரு? இனி அநேகர் பக்க வழியா வருவாங்க, அவங்களெல்லாம் சேர்க்காதீங்க, வீட்டுல பக்க வழியே நுழைவாங்க, அவங்களாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிட்ட போக முடியாது. இனி பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஊழியக்காரங்களுக்கு பணிவிட செஞ்சோம்னா தேவத்துல போயிடுவாங்க. இல்ல, இயேசு என்ன சொல்றாரு? அவர் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வருகிறார். பல நேரங்களில் நம்ம என்ன அந்த காரியங்களை மாற்றி விடுகிறோம். நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவருக்கு என்ன விருப்பம், அவர் என்ன பிடிக்கும் வாழ்க்கையில, அவர் என்ன சொல்ல நினைக்கிறார், என்னை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பல நேரங்களிலே நாம் தீர்க்க தரிசனங்களை எதிர்பார்க்கிற பொழுது தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? அவங்களுக்குள்ளதாக ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். Edification is very important in prophecy or the prayer or speaking in tongues. Edification. இங்கே அந்த செபிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகணும். ஒரு சபையாகிய நாம் இந்த காலை வேளையிலே நான் ஏழுகிற என் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். நிச்சயம் இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாம பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சரிம்மா ஜெபம் பண்றேன். ஒரு அம்மா என்ன கேட்டாங்க, நானும் பாக்குறேன் ஊழியக்காரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, ஊழியக்காரங்களை கர்த்தர் உயர்த்துறாரு, ஊழியக்காரங்களை கர்த்தர் மேன்மையா வச்சிருக்கிறாரு, என்னையா ரகசியம்? நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன், தேவை இருக்கிறனே ஜெபிக்கிறானோ இல்லையோ எனக்கு தெரியாது, அந்த ஜெபம்லாம் எங்க கிட்ட வருது, நாங்க ஓயாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு பதில் போகுதோ இல்லையோ எங்க ஜெபத்திற்கு கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு கொடுக்குறேன்னா உங்களுக்காக நாங்க பேசினாலும் வாய்ஸ் யாருடையது? என்னுடைய வாய்ஸ் தானே. ஆனா அவரு வேதம் என்ன சொல்லுது? ஆபத்து நேரத்துல ஊழியக்காரனை கூப்பிடுனாரு இல்ல, ஆண்டவரை கூப்பிடு, முழங்காற்படி போடு, மனைவி நீங்களும் கை கோருங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய கேளுங்க, பிள்ளைகளை கூப்பிடுங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிள்ளைகளை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரன் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியக்காரன் எதுக்கு தெரியுமா? வேதத்தில் இருக்கிறவைகளை கற்றுக் கொடுக்கிறது. இப்ப டீச் அப்படிங்கிற வார்த்தைக்கு யாரா, வாட் இஸ் யாரா? இன்ஸ்ட்ரக்ஷன், டைரக்ஷன், இப்படி இன்னும் நிறைய இருக்கு. அது இன்னும் நான் உள்ள போகல, அதுக்குள்ள இன்னொரு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன். அப்போ இந்த டீச் அப்படிங்கிறது எப்படி டீச் பண்ணுவாரு? இஃப் யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ். இப்ப நீங்க ஒரு டீச்சரை பார்த்தோன்னே இந்த அம்மாலாம் என் பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுக்கும், இந்த அம்மாவை பார்த்தாவே டீச்சர் மாதிரியே தெரியல அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சுன்னா பிள்ளைகள் அனுப்ப மாட்டோம். ஆனா உன்னுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சபைக்குள்ள வரும் பொழுது நீங்க முதலாவது இயேசுவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் அந்த கிறிஸ்துவை நாம் நம்பணும். Praise the Lord. We believe Christ. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரல, ஞாயிற்றுக்கிழமை உபவாசத்தோடு வரல, செவ்வாய்க்கிழமை உபவாசத்துக்கு வரல, சனிக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வரல, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா உன் வாழ்க்கை மாறிடுமா? நான் நல்லா தான் இருப்பேன் இல்லையா? இப்ப நீங்க சாப்பிட்டதுன்னா உங்க வயிறு நிரம்பும், நான் சாப்பிட்டதுன்னா என் வயிறு நிரம்பும். போயாம பாஸ்டர் சாப்பிட்டீங்களா, பாஸ்டர் சாப்பிட்டீங்களா, பாஸ்டர் சாப்பிட்டீங்கன்னா பாஸ்டர் வயிறு நிரம்பும், உங்க வயிறு நிரம்பாது. அதுதான் சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. என் பிள்ளைகள், விசேஷமா யூத் சண்டைனால பிள்ளைகளுக்கு அதிகமா சொல்றேன், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது
நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பேன் என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன ஆதாரம்? 1 யோவான் 5:14 இருக்கு. திரும்பி ஒரு வாசிப்போம். 5:14 பாருங்க. Now this is the confidence that we have in him. அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. இதுதான் நம்ம அவர் மேல் வச்சுக்க நம்பிக்கை. எதையாகிலும் அவரிடத்திலே நாம் கேட்போமானால் பெற்றுக்கொள்வோம். அவரிடத்திலே கேட்டால் அவர் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை உடையவர்கள் மாத்திரம்தான் அவர் கொடுக்கிறத வாங்க முடியும். Praise the Lord. சமீபத்தில் பஸ்ஸில் சேலத்திலிருந்து பெங்களூருக்கு ஒரு டிராவல்ஸ் வருது. அந்த பஸ்ஸில் நிறைய பேர் பிரயாணம் பண்றாங்க. 2 பேர் ஒரு இடத்துல, ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, இன்னொருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த 2 பேருடைய பையும் ஏறக்குறைய அந்த ஹேண்ட்பேக்ஸ் ஒரே மாதிரியா இருக்கு. எப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஒரே மாதிரியான ஹேண்ட்பேக் மேல வச்சிருக்காங்க. இந்த அம்மா அவசரத்துல ஏதோ தன் பிள்ளைக்கு ஏதோ எடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஹேண்ட்பேக்கை மாத்தி எடுத்துட்டாங்க. மேல இருந்து எடுத்து அந்த ஜிப்பை ஓபன் பண்ணா நிறைய நகை, நிறைய பணம். இது என்ன பண்ணுச்சு? இந்த அம்மா பேசாம அந்த பேக் எடுத்து கீழே வச்சிருச்சு. தன்னுடைய பேக்கா கீழே வச்சிருச்சு. தன்னுடைய பொருள் அங்க இல்லை, அடுத்தவங்க பை, அது நிறைய பணமும் நகையும் இருக்கு. நமக்கு ஒரு பேராசை பாருங்க, அப்படியே வச்சுக்கிச்சு. பஸ் கொஞ்சம் தூரம் போன உடனே செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல செக் போஸ்ட்ல செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மனிதன் பேக்கை கொண்டு தான் பாருங்க, அவன் அவசரமா இவனுடைய பேக்கை நினைச்சு எடுத்துட்டு செக் போஸ்ட் முன்னாடி இறங்கிட்டான். பேக் எடுத்து இறங்கி போயிட்டான். இவனும் திறந்து பார்க்கல. இந்த அம்மா திறந்து பார்த்து வச்சுக்கிச்சு. இந்த அம்மா நல்லா ஒரு பக்கம் பயம், வேற யாரோ பேக், அதுவும் பேக் நிறைய நகை, பேக் நிறைய பணம், அடிச்சதுப்பா லாட்ரின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சு பேசாம தூங்குற மாதிரி நடிச்சுட்டு தெரியாது. நம்ம அப்படியே கண்ணை மூடி இறுக்கி படுத்து அப்படியே படுத்துக்கிட்டு பஸ்ஸில் உள்ள ஏறினாங்க. போலீஸ் ஏறினாங்க. யாரும் இது யாரும் பேக், இது யாரும் பேக், டார்ச் அடிச்சாங்க, அடிச்சு பார்த்தாங்க. அம்மா இந்த யாருமா பேக்? என்னுடைய இதுங்க அப்படின்னு திறந்துக்காம என்ன இருக்குன்னு நகை பணம் இறங்கு கீழே. சேலத்தில் ஒரு பெரிய மினிஸ்ட்ரி விட்ட கொள்ளை அடிச்சுட்டு எவனோ பஸ்ஸில் போயிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நீ தான் பொம்பளையா, இறங்குமான்னு சொல்லி போட்டான் ஆட்டி. ஐயா நீ பேசாத, உன் பேக் தானே, இறங்கு கீழே. முடிஞ்சுதா? கழி தின்னுட்டு நம்ம என்ன சாப்பிட்டு இருக்கு? ஜெயில உள்ள ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், பேப்பர்ல அடுத்த நாள் பழம் வருது. கையை களமும் பிடிச்சிட்டாங்க. நம்ம சொல்ல முடியாது. போலீஸ்காரன் கேட்கறான், உன்னுடைய பேக்? ஆமா என்னுடைய பேக். அந்த அம்மா நினைச்சு சரிட்டு போவான்னு நினைச்சா பிடிச்சிட்டாங்க. அது பிறகு நம்ம 1000 தடவை இல்லைன்னு சொன்னாங்க. நீ தான் எடுத்தன உன்னுடைய பேக்னு சொன்னேன். அந்த பேக்குள்ள நகை இருந்துச்சு, பணம் இருந்துச்சு. ஜெயில ரிமைண்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க. அவசியமா? நான் தேவனிடத்துல கேட்கிறேன். அவர் எந்த வேதம் சொல்றது? தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அதோட வேதனையை கூட்ட மாட்டார். என்னுடைய வேதம் சொல்றது உங்கள் தேவனே நம்மை ஐஸ்வர்யம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். குடும்பத்திலே சந்தோஷத்தை கொடுக்கிறவர் தேவன். குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கிறவர் தேவன். குடும்பத்திலே நிறைவை கொடுப்பவர் தேவன். அந்த அவர் மேல் நாம் நம்பிக்கையோடு எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி நம்ம கேட்டா அதை பெற்றுக் கொள்வோம் என்கிற அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை அதுதான். Praise the Lord. This is what the Bible says. Now this is the confidence that we have in him, that if we ask anything according to his will, he hears us. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அந்த நிச்சயம். இரண்டாவது என்ன சொல்றார் பாருங்க. There is however a limitation to the assurance that our prayers will be answered. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரும். நீ ஜெபிச்சா உனக்கு பதில் கொடுப்பார். ஜெபிச்சா பதில் கொடுப்பார். எவ்வளவு பேர் குடும்பங்களில் ஒரு ஃபேமிலி பிரேயர், கணவன் மனைவி பிள்ளைகளாய் ஜெபிக்கிறோம். குடும்ப ஜெபம் காலையிலாகட்டும் ராத்திரியாகட்டும் குடும்ப ஜெபம், கூடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது பர்சனல் பிரேயர் எவ்வளவு குடும்பத்தில் இருக்கு. மெடிடேஷன் எவ்வளவு பேருக்கு இருக்கு பாருங்க. அவர் வருவார், சாப்பிட்டுட்டு அவர் படுத்துக்குவார்.
பையன் வருவான், சாப்பிடுவான், அவன் படுத்துக்குவான். பிள்ளை வருவா, சாப்பிட்டு அவன் படுத்துக்குவா. நாங்க ஒரு நாளும் கூடி ஜெபிக்கிறது இல்லை. எந்த நம்பிக்கையில நம்ம கர்த்தரிடத்துல ஒரு நன்மை செய்வார்னு எதிர்பார்க்கிறோம்? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ வேதாகமத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஒரு சபையிலே அங்கமா இருப்பதல்ல. If you part of any church, until you pray, you cannot receive anything. எவ்வளவு பெரிய சபையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் சரி, அது ஆதி அப்போஸ்தல சபையா இருந்தா கூட வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. மேல் வீட்டு அறையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மேல் அறையில இயேசுவின் தாயார் ஏறக்குறைய 120 பேரும் சீசர்களும் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்தார். ஒரு மனதோடு ஜெபித்தாங்க. எல்லாரும் ஜெபித்தாங்க. ஜெபித்தவங்க மேல எல்லாம் அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு. ஜெபிச்சவங்க அவ்வளவு பேரும் ஆவியானவர் பேசினார், இறங்கினார். இன்னைக்கு ஒரு சபையில நான் ஒரு ஆவிக்குரிய சபையில இருக்கிறேன் என்கிற ஒரு பெயர் அல்ல, ஆவிக்குரிய சபையில நான் ஜெபிக்கிறவனா இருக்கிறேனா, நான் ஜெபிக்கிறவளா இருக்கிறேனா, எனக்குள்ளே ஜெபம் இருக்கிறதா, எனக்குள்ளே உபவாசம் இருக்கிறதா, எனக்குள்ளே உண்மை இருக்கிறதா, எனக்குள்ளே சத்தியம் இருக்கிறதா, நான் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேனா? இதுதான் நம்ம வாழ்க்கையில உயர்த்திக்கிட்டே போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். இதுதான் நம்ம வாழ்க்கையில நீ எந்த சபையில அங்கமா இருந்தாலும் சரி, கிறிஸ்து உனக்குள்ளே அங்கமா இருக்க வேண்டும். வேத வசனம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் இங்கே கேட்கிறார். அடுத்த ஒரு காரியம் சொல்றார். In New Testament, elsewhere bases the assurance I'm asking in Jesus' name. John 14:13, John 14:15, John 15:16, John 16:23 and 24. எழுதுகிறீங்களா? John 14:13, John 14:14, John 15:16, John 16:23 and 24. எழுதிட்டீங்களா? இப்போ இது யாராவது ஒருத்தர் வாசிங்க. 14வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாம இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு அதுதான். இப்ப எப்படி ஆரம்பிக்கணும்? எப்படி இன்னைக்கு நீ ஆராதனை எப்படி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுமா? சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதான் வெட்டிங். அது ஒரு சப் பாயிண்ட் என்னன்னா First John chapter 5 verses 14. அதனுடைய சப் பாயிண்ட் John chapter 14:13, John chapter 14:14, John chapter 15, அப்புறம் John chapter 16, right? 23 and 20. இது நீங்க என்ன செய்யணும்? நீங்க இந்த வாரம் முழுவதும் நீங்க ஓயாம தியானிங்க. வேற எதுவும் மனசுல நீங்க எதையுமே போட்டுக்கொண்ட அவசியம் இல்லை. யோசித்து பாருங்க. மண்டே பிள்ளைகள் காலேஜுக்கு போறாங்க, திரும்பியும் சண்டே எல்லாம் முடிஞ்சு நீங்க வேலைக்கு ரீஓப்பன் ஆகுங்க, ஆஃபீஸ் போறீங்க, மண்டே காலையில போறீங்க. போகும்போது கொஞ்சம் சோர்வா இருக்கும். எப்படி தெரியுமா? நேற்று வேலை நீ திரும்பி மண்டே வேலைக்கு போகணுமா, திரும்பியும் போய் தலைவலி, சரி போவோம் அப்படின்னு அப்படி போறதை விட ஜெபம் பண்ணுங்க. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், சத்தியத்தின் பாதையில இந்த நாள் நீ நடத்துவேன். இந்த எடுத்தோடனே மண்டே ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிங்க பாருங்க. நீங்க போகிற வழி, வர்ற வழி, உட்கார்கிற எல்லாத்தையும் அப்படி நாம மகிமைப்படும். ஜனங்கள் உங்களை பார்ப்பார்கள். சிஸ்டர், இதுவரைக்கும் உங்களை பார்க்கல, உங்க முகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, உங்க முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு, என்ன விஷயம்னு கேட்பாங்க. அப்ப சொல்லுங்க, இன்னைக்கு நான் படிச்ச வசனம், இன்னைக்கு இருதயத்துல தியானிக்கிற வசனம் சங்கீதம் 32:8ன்னு சொல்லுங்க. அவங்க உடனே வேதத்தை அவங்க தெரியும் வாசிப்பாங்க. ஆமா சிஸ்டர், இதுல சத்தியம் இருக்கு, அவர் தான் நடத்துறாரா நம்மை. அந்த நீங்க உங்களை மாத்திரம் இல்ல, சுத்தி இருக்கிற ஜனங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே எளிதில கொண்டு வர முடியும். அந்த சூழ்நிலையை தலைகளை மாற்ற முடியும். அந்த நம்பிக்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அது எப்படி அவர் ஆலோசனை கொடுப்பாரு அப்படின்னு யாராவது திரும்பி உங்களை நோண்டி நோண்டி கேட்டாங்கன்னா, அது மாத்திரம் இல்ல, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14 வாசிப்பார். அடுத்து என்ன இருக்கு? முதல்ல டீச், இன்ஸ்ட்ரக்ஷன், டைரக்ஷன். அடுத்தது எப்படி டைரக்ட் பண்ணுவாரு? அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். எந்த பஸ்லயாவது நீ ஏறி உட்கார்ந்துட்டு உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு டிரைவரை பார்த்து கேட்டிருக்கீங்களா? பஸ் வந்தோன்னா அடிச்சு பிடிச்சி ஏறி உட்காந்துக்குவோம் ஜன்னல் பக்கமா.
அடுத்த ஸ்டாப்ல இறங்குறோம்னா இருந்தா கூட ஜன்னல்ல உட்காந்துப்பான் போயிட்டு. சரி தானே? சரியா இல்லையா? யாராவது இது வரைக்கும் இங்க இருந்து எடுத்துட்டு அது வரைக்கும் நான் பஸ்ல ஏறி ஒரு நாள் நேரம் முன்னாடி போய் டிரைவர் எந்திரி, உன்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, எக்ஸ்பைரி ஆயிடுச்சா இல்லையா கேட்டிருக்கீங்களா? நமக்கு எதுக்கு? ஆட்டோல ஏறுறோம், லைசன்ஸ் இருக்கா, டி எல்லாம் எல் எல்லாம் சொல்லு கேட்டிருக்கோமா? ஆர்டி நகர் போகுமா? போகணும், உடனே ஏறி உட்காந்துக்கணும். கொண்டு போய் சேர்த்தாதான் நம்பிக்கை. அப்போ இவங்க மேல எல்லாம் நம்பிக்கை வச்சு ஏறி உட்கார்றோம். ஆனா அவர் மேல மாத்திரம் நம்பிக்கை இல்லை. செய்வீங்க ஆண்டவரே. சாப்பிடும் போது சாப்பிடுற சாப்பாடு தொண்டையில மாட்டாம இருக்கணும் கூட ஜோம் சொல்லுங்க. மதுரையில கேலி கிண்டல் பிடிச்ச ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. சரியா? மதுரையில எப்படின்னு சொல்லித்தரேன். ஒருத்தன் போய் கேட்கிறான், புது ஆளு, அவன் சம்பாஷணையே சரியில்லை பாருங்க. அவனுக்கு காலையில புட்டு சாப்பிடணும்னு ஆசை. அவன் மதுரைக்காரன், நல்ல தெளிவான ஆளு. அவனை போய் கேட்கிறான், புட்டு எங்க விற்கும்? நான் தொண்டையில. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு புரிஞ்சிச்சு? புட்டு எங்கே விற்கப்படும் அப்படின்னா, புட்டு எங்க விற்கும்? எங்க விற்கும்? தொண்டையில தான். புரிஞ்சுட்டீங்களா? அந்த மாதிரி what we language we share, that is very important. ஒரு சபைக்கு ஒரு வயசான பாட்டி சபைக்கு போறாங்க. சபைக்கு போகும்போது நம்ம எப்போதுமே சைக்கிள் ரிக்ஷால போவாங்க சபைக்கு. இந்த சைக்கிள் ரிக்ஷாக்கார நம்ம ஒரு சபையில் அடி விட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். சபை முடிஞ்சோம்னா இந்த அம்மா தூக்கி வண்டியில கழிச்சு போயிடுவோம். அன்னைக்கு ஒரு நாள் சபை இந்த ரெகுலர் தொடர்ந்து நடக்கிற காரியம். 6வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு சைக்கிள் ரிக்ஷா வெளியே நிற்க. இங்க இல்லை, சென்னையில. மதுரை கதை முடிச்சு அடுத்து சென்னைக்கு போயிடுவோம். இப்ப என்ன ஆச்சு, அந்த இடத்துல ஒருத்தர் பாஸ்ட் சொன்னாராம், சபைக்கு சீக்கிரமா வந்துடுங்க, 6வது அன்னைக்கு சீக்கிரம் வரணும், லேட்டா வரக்கூடாது. உங்களை சொல்ல அந்த பாஸ்டர் சொன்னாங்க, சீக்கிரம் வந்துடுங்க சபைக்கு, லேட்டா வரக்கூடாது. சரி, இவர் என்ன பண்ணாரு, வேக வேகமா வராரு. வந்து பார்த்தா சைக்கிள் ரிக்ஷாக்காரன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னப்பா சபை தொடங்கியாச்சா? எவ்வளவு தூரம்? இப்பதான் 2 கூச்சல் முடிஞ்சிருக்கு சார், இன்னொரு கூச்சல் பாக்கி இருக்கு. மெட்ராஸ் பாஷையில கூச்சல் என்ன? மெட்ராஸ் பாஷையில பாட்டு. அப்போ ஒரு சபையும் போது ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றான். ஏன்னா அந்த சபையில பாட்டு பாட எப்படி இருக்கு? வெளியே ஒரே கூச்சல். அபிஷேகத்தை நிறைஞ்சு பாடும் போது சைக்கிள் ரிக்ஷாக்காரன் அந்த பாட்டு இனிமையா இருக்காது. எப்படி இருக்கும்? ஒரு கூச்சல் மாதிரி இருக்கும். பட் நம்ம ஆராதனை அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்ற, நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை, செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. இந்த பாட்டு சொல்லுவாங்க, பிரதர் இந்த சத்தம், பாட்டு சத்தம் கேட்டேன், என்னை அறியாமே இந்த ஓடி வந்துட்டு. அப்படி வரணும். நீ ஜெபிக்கும் பொழுது ஒரு அர்த்தமுள்ள ஜெபத்தை நீங்க எடுக்கணும். ஒரு செய்திக்கும் போது எல்லா இடத்திலும் அந்த செய்தி போய் சேரணும். இதைத்தான் அவர் விரும்புகிறார். இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை தெளிவா நீங்க பார்த்தீங்கன்னா, ஜான் சாப்டர் எடுத்தீங்களா? 1 யோவான் 5:14 என்ன சொல்றாரு? Pray according to God's will. இதான் டீச்சிங். இப்ப அது லைனா வந்துகிட்டே இருக்கு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்கிற அவருக்கு மேல் இருக்கிற நிச்சயம். அதுதான் எப்படி ஜெபிக்கணுமா? Pray according to God's will ஒண்ணு, and believe that you have what you ask for. எதை நாம் தேவனிடத்திலே கேட்டோம் என்கிறது 2 காரியம் தான் சீக்ரெட். நீங்க எவ்வளவு பேர் நம்பிக்கை அற்றவர்களா வந்தாலும் இந்த 5:14 சொல்லுகிற ஒரு காரியம், pray according to God's will. அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால். இரண்டாவது என்னது? and believe that you have what you ask for. நீ எதை நாம் அவரிடத்திலே கேட்டு இருக்கிறோம் அதை அவர் செய்வாரா செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ள ஏற்படணும். இது முதல் காரியம். இரண்டாவது, believe and receive. நம்பிக்கையோட பெற்றுக்கொள்வோம். God promises of eternal life in Jesus Christ. அதே 1 யோவான் 2:25 இருக்கு பாருங்க. Believe
and receive God's promise of eternal life in Jesus Christ. ரெண்டாவது, believe that God loves you and calls you his very own child. இன்னைக்கு முழுமையாக தேவன் உங்க வாழ்க்கை திட்டத்தை மாற்றுவதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. Praise the Lord. 32 எப்படி நம்மை நடத்துவார்? 32 எப்படி நடத்த போறார்? எவ்வளவு பேர் சொல்ல முதல்ல எப்படி நடத்துவாரா? அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் ஒப்பு கொடுத்த பிறகு அவர் நடத்துவார். If you have the confidence in God, then he will teach you. எப்படிப்பட்ட நம்பிக்கை வரணும்? முதலாவது, believe and receive God's promise of eternal life in Jesus Christ. ரெண்டாவது, believe that God loves you and calls you his very own child. அவர் தமக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று நீங்க நம்புங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள் என்று நீங்க நம்பணும். 3:1 எடுத்து வாசித்து பாருங்க. ஜான் சாப்டர் 3:1 வேகமாய். முதல் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். போதும். மூன்றாவது, keep your heart free from sin but by being quick to confess. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரைக்கும் நீங்க எழுதி கொள்ளுங்க. First John chapter 3:21 to 24. ஏன்னா அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை நடத்தணும்னு எவ்வளவு பேர் விரும்புறீங்க? எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? இந்த நாள்ல என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் நடத்த போறார். நம்பிக்கை வந்துருச்சா? அந்த நம்பிக்கை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அது அவர் நமக்கு கொடுப்பார் என்கிற நிச்சயமே நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற தைரியம். சரியா? இது அடுத்த காரியத்துல போகும்போது நீங்க நம்பணும், பெற்றுக்கொள்ளணும். Praise the Lord. நம்பணும், பெற்றுக்கொள்ளணும். இதை செஞ்சிட்டார் என் ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்து விட்டார். நம்பணும். ஏன்னா முதலாவது நித்திய ஜீவன். ஆண்டவரே, நான் நல்ல ஜீவனோடு இருந்தாதான் நீங்க எனக்கு கொடுக்கிற ஆசையெல்லாம் நான் அனுபவிக்க முடியும். அதற்கு எனக்கு என்ன வேணும்? ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க. ஆயுசு நாட்கள் அப்படிங்கும்போது 3 சீக்கிரம் சொல்லியிருக்கேன். நீ நன்றாய் இருப்பதற்கும் நீடித்து நாள் வாழ்வதற்கு என்ன செய்யணும்? You honor your parents. இருக்கா? ரெண்டா, அது மட்டும் இல்ல, not only honoring parents, honor the worship, honor God. தேவனை கனப்படுத்துங்க, ஆராதனையை கனப்படுத்துங்க. You respect the service and respect God. This will lead you into the perfection. Right? அடுத்த ஸ்டெப், மூன்றாவது காரியம் என்ன சொன்னேன்? Believe that God loves you and calls you his own very own child. நீங்க யாருடையவர்கள்? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று என்ன செய்யணும்? நம்பணும். இன்னைக்கு இருந்தாலும் பாருங்க, ஒரு சிலர் என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம கிறிஸ்துவை உடையவர்கள் அல்லது அவருக்கு பிள்ளைங்கிறத மறந்து போய் எல்லா நேரத்திலுமே நம்ம யாரு இருக்கணும்? அவருக்கு பிள்ளைகளா இருக்கணும். பாருங்க, வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வோம்? நீங்க யாரு? அப்பவும் ஒரு பிள்ளை தான். வேலைக்கு போகும்போது அப்பவும் நான் பிள்ளை தான். படிக்க காலேஜுக்கு போகும்போது அப்பவும் அவருடைய பிள்ளை தான். அதான் சொல்றாரு, நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் படுத்திருக்கும் பொழுதும் அந்த வார்த்தையை உங்களுடைய கழுத்திலேயே கட்டி தொங்க விட்டு வசனத்தை சொல்றாரு. நீங்க அவருடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்கணும். என்ன செய்யணும்? நீங்க பிள்ளைகள் என்பதை உருவாக்கணும். ஒரு முறை ஒரு ஸ்காட்லாந்துல ஒரு பியூட்டிஃபுல் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் மேல போர்டு போட்டிருந்தாங்க, this place free for pastors. என்ன போட்டிருக்கு? மற்றவங்களுக்கெல்லாம் பயங்கரமா சார்ஜ், ஆனா ஊழியக்காரர்களுக்கு ஃப்ரீ. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் நார்த் அமெரிக்கால இருந்து சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்கிறார் கான்ஃபரன்ஸ்க்கு. முடிச்சோன்னு சொன்னாங்களா, நீங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குங்க, காலையில அருமையான காஃபி ரூம்குள்ள வந்துச்சுன்னா ரூம் எல்லாம் வாசம் அடிக்கும், அப்படி ஒரு காஃபி கொடுப்பாங்க. அப்புறம் பியூட்டிஃபுல் பிரேக்ஃபாஸ்ட்.
இன் பிட்வீன் ஜூஸ் எப்படி உடம்பு வலிக்கணும் அமைதியோட கூட ஆட்கள் இருக்காங்க. அப்படி எல்லாம் உங்களை கவனிப்பாங்க. காலையில மத்தியானம் சாயங்காலம் படுக்கிறதுக்கு பாருங்க, அவ்வளவு அழகான பெட், அவ்வளவு ஏர் கண்டிஷன், என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வேற. இந்த பாஸ்டர் போய் தங்கிட்டார். போர்டை பார்த்தாரு, ஃப்ரீ ஃபார் பாஸ்டர்ஸ். உள்ள போயிட்டார். 2 நாள் தங்க போனாரு. அவருக்கு அங்கிருந்து வெளியே வர மனசே இல்லை. சொன்னார், இங்கேயே தங்கிடலாமான் இருக்கு, பரலோகத்தை போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டார். டைம் சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்லா செட்டில் ஆகிட்டார் அந்த இடத்துல. சரி, வேற வழி இல்லை, போய் ஆகணும். திரும்பி நார்த் அமெரிக்கா போகணும், தன்னுடைய சபைக்கு போகணும். ரூம் எல்லாம் காலி பண்ணிட்டு கீயை கொடுத்துட்டு தேங்க்யூ வெரி மச் அப்படிங்கிறார் பாஸ்டர். அதுக்கு அவன் சொன்ன, 1 செகண்ட், திஸ் இஸ் யுவர் பில் அப்படின்ட்டு ஒரு $5,000 பில்லை கொடுத்துட்டான். யாரு? ஹோட்டல் இந்த ரெசார்ட் மேனேஜர் கொடுத்துட்டான் பில்ல 5,000. It's too bad. It's too bad. கத்தரார் பாஸ்டர், I cannot pay a single penny for you. I cannot give you. சொன்னாரு, you see the board. Okay, pastor, you see the board. Free for pastors. Yes, we agree, sir. அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாஸ்டர் நாங்க கன்சிடர் பண்ணலன்னா யாரு? ரெசார்ட் மேனேஜர். ஏன்னா நீ தங்கன 3 நாள்ல 1 நாளாவது பைபிள் படிச்சான்னு கேட்கறான். யாரு? This entire resort under CCTV surveillances. நீங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள கேமராவுக்கு அடியில் இருக்கிறது என்பதை பார்த்துட்டீங்க. நீங்க என்னென்ன பண்றீங்க நான் கேமரா பார்த்துட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கும் ஆடுற, நீ பாட்டுக்கும் பாடுற, இஷ்டத்துக்கு போன் பண்ற. ஒரு நாள் கூட ஜோம் பண்ணல, முழங்கால் பிடிபட்டு அழுது ஜோம் பண்ணியானா, ஜூஸ் இருக்கான்னு கேட்கிற, இந்த ஜூஸ் இருக்காங்கிற, 11 மணி சூப் கேட்கிற, எல்லாம் ரைட்டு, ஆனா நீ ஜெபம் பண்ணையா அப்படின்னு கேட்டான். பாஸ்டர் தலை குனிஞ்சு தன்னுடைய கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணி $5,000 கொடுத்துட்டு அழுகையோட போயிட்டார். திரும்பி வருவார் நினைக்கிறீங்களா? சுவிட்சர்லாந்தே மறந்துட்டார் அவர். இப்போ ஏன் சொல்றேன்னா, பல நேரங்களில் இது பாஸ்டருக்கு இல்லை, உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் பிள்ளைகளா இருக்கிறீங்களான்னு நான் பார்க்க மாட்டேன். யூ ஆர் அண்டர் த சர்வேலன்ஸ் கேமரா ஆஃப் காட். சொல்லுங்க. வீட்டுக்கு போகும்போது மம்மி டாடி காசு இருக்கோம், ஏதோ அன்னைக்கு கொடுத்தது ராத்திரி எடுத்து உள்ள போட்டு வச்சுக்கிறது பையில. அவங்க என் புள்ள பாரு, பாவம், என் புள்ள பாரு, ஒண்ணுமே தெரியாது, வெளியே கேட்ட தானே வந்துட்டியாடா, எங்கடா நிக்கிற? அந்த மூலையில வண்டியிலப்பா இப்படி போறான். யோசிச்சு பாருங்க, யோசிச்சீங்களா? அந்த அம்மா பார்த்தா அங்கேயே செத்துடும். இவன் பண்ற அட்டகாசம் கரெக்டா 5 மணிக்கு அந்த முகம் எப்படித்தான் மாறுமோ தெரியாது. அப்படியே ஐயோ என் பிள்ளை காலேஜுக்கு போயிட்டு அப்படியே வருது. யார் பாவங்கிறது எங்களுக்கு தானே தெரியும். அண்டர் த கேமரா. இப்ப கூட நம்ம கிட்ட கேமரா வச்சிருக்கோம். நான் சொல்றது பொய்யா இருந்தா எந்த பிள்ளையா தைரியமா நிக்க சொல்லுங்க. தலையில கையை வைக்கிறேன், அப்புறம் பாருங்க பிள்ளையா தொல்லையான்னு தெரியும். சரியா? அப்ப என்ன சொல்றாரு? 2வது காரியம், believe that God loves you and calls you his very own child. என்ன எப்படி பார்க்கிறாரா என் இயேசு? சொந்த பிள்ளையா அவர் என்ன பார்க்கிறார். நானும் அவர் அப்படித்தான் நேசிக்கிறேன். 3வது காரியம், keep your heart free from sin by being quick to confess. நீங்க உங்களை பாவத்திற்கு தூரமாக்கிட்டு அப்படியே ஒருவேளை தேவ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்று சொன்னால் உடனே பாவத்தை அறிக்கை செய்ய ஆயத்தமா இருங்க. Don't ever argue with God or don't ever argue with pastors. இது நான் சொல்ற காரியம். நீ செய்யறது தப்புனா I'm sorry கேட்டுட்டு போயிட்டே இரு. எல்லா பாவத்தையும் மன்னிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். He paid all the price on Calvary. கல்வாரியிலே உனக்காக அவர் எல்லா கிரயத்தையும் செலுத்திட்டார். அதனால நீங்க மன்னிப்பு கேட்பதில் தேவனிடத்தில் ஒப்புரமாகுவதில் நீங்க துரிதமா இருக்கணும். நாம யோசிக்க 2 நாள் வேணும், மன்னிப்பு கேட்கறதுக்கு 2 நாள் வேணுமா? அப்பா என்னை மன்னிச்சிருங்க 2 நாள் ஆகுமா கேட்கறதுக்கு? அவசியம் இல்லை. நான் உணர்த்தப்பட்டால் உடனே முழங்கால் படி போடுவேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க.
உனக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறேன், நீ விரும்பாத காரியத்தை செய்யறேன், இதெல்லாம் காரியம் ஆவிக்கு விரோதமான காரியம். ஆவிக்கு விரோதமான காரியம். நான் சொல்றேன், எப்போதுமே சொல்றேன், ஒரு சபை அப்படின்னா சபையை குறித்த விஷயத்துக்கு நீங்க பேசணும்னா அதுக்கு தகுதியான ஒரே ஒரு ஆள் பாஸ்டர். ஒரு சபை அப்படின்னா ஒரு சபையில நாம் சொல்ல வேண்டிய குறையாகட்டும், நிறையாகட்டும், தடையாகட்டும், என்ன இருந்தாலும் அது கேட்க வேண்டிய ஒரே நபர் சபையினுடைய மூத்த போதகர். வேற யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சபையை குறித்து வெளியே பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் the head of the church. பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை தான் இந்த சபை ஏந்தி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சபையை நடத்துகிறார். சபை அப்படிங்கும்போது don't ever discuss outside all the church matters. சர்ச்சில் நடக்கிற காரியங்களை வெளியே பேசக்கூட நமக்கு தகுதியும் கிடையாது. ஊழியக்காரை குறித்தோ சபை விசுவாசிகளை குறித்தோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், ஒரே ஒரு காரியம் சொல்றேன், we have the relationship within a four wall as a believers. வெளியே போயாச்சுன்னா நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இப்படிப்பட்ட சபை தான் ஆதி அப்போஸ்தல சபை. ரொம்ப நாளைக்கு ஓடும். Praise the Lord. We cannot entertain anyone outside because whatever needed more than is a provider in my life. Is a provider in my life. We have to be very conscious. ஒரு சபை அப்படின்னா ஒரு சபையை குறித்து நாம் என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத இயேசு பலமுறை கேட்கிறார். இயேசு பாருங்க, அவர் பூமியில் இருந்த நாட்களிலே சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, என்னை குறித்து உலகம் என்ன சொல்லுகிறது, என்னை குறித்து இந்த உலகம் என்ன சொல்லுகிறது. இந்த கேள்வியை சபையை பத்தி கேட்க மாட்டாரா? இதை கேட்டவன் குறித்து உங்களுடைய நம்பிக்கை என்ன? பாருங்க, இதெல்லாம் நான் வெளியே பேசுற விஷயம் இல்லை, இது சபைக்குரிய காரியம், சபையில பாஸ்டர்கிட்ட பேச வேண்டிய காரியம், இதை மற்றவங்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அருமையா இருக்கும் சபை. அதை விட நீ ரொம்ப அருமையா இருப்ப. ஏன்னா இதுக்கு நம்மை தூரமாக்கி கொண்டு பாருங்க, ரொம்ப அருமையா கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பார், அருமையா சபையை வளர்த்துவார். இது முதல் காரியம். கீப் யுவர் ஹார்ட் ஃப்ரம் சின். ஏன்னா இது பாவம். இது எது கர்த்தருக்கு விரோதமா நம்ம செய்யற பாவம். சபையை குறித்து பேசுறதுக்கு யாருக்குமே no rights. You cannot church. You can't talk against church. That is a sin. அப்படி ஒருவேளை நீ இந்த பாவத்துல இருப்பேன்னா உடனே மன்னிப்பு. ஆண்டவரே, நான் தெரியாம பேசிட்ட, மன்னிச்சிருக்கேன். இதுதான் நம்ம கேட்கிற காரியம். அன்னைக்கு ஒரு மனுஷனை போய் பார்த்தேன், ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்குற. அப்போ கேட்டேன், என்னையா இந்த மாதிரி ஆயிடுச்சு, கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சு? அவர் சொல்றாரு, நான் இரவும் பகலும் ஜெபிக்கிறையா, ஓயாம வேதம் வாசிக்கிறையா, என்னையும் கர்த்தர் சோதிக்கிறார் அப்படின்னாரு அவரு. எனக்கு மனசே கேட்கல. பாருங்க, எப்பவுமே பொதுவாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் முழங்கெல்லாம் போட்டு ஜெபம் பண்ண மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் கண்ணீர் என் கண்ணிலிருந்து கண்ணீர் வராது பாருங்க. ஆனால் அவர் சொன்னோன்னு அந்த வார்த்தையை நான் அப்படியே ஒரு மனுஷிகமாக நம்பிட்டேன். அவர் சொன்னது உடனே படுக்கை கடியில் நின்று முழங்கால் படி போட்டு கண்ணீரோடு ஜெபம், ஆண்டவரே அவரை விடுவிங்க, ஆண்டவரே இந்த ஆபத்திலிருந்து இவளை காப்பாற்றுங்க. அவரை ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து அவருடைய ஃப்ரெண்டு நின்று, என்ன பாஸ்டர் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். பேசுனீங்களா? பேசினேன். என்ன சொன்னாரு? ஐயோ, ஒரு இடைவிடாம ஜெபம் பண்றாராமே, ஓயாம கர்த்தரையே துதிக்கிறான். யாரு சொன்னா? நீங்க வேற. அந்த ஆளுக்கு ஊழியக்காரனை பத்தி பேசுறதே குழப்பாயிடுச்சு. சரியா கர்த்தர் சந்திச்சாரு. இனி இந்த ஆள் திருந்தலன்னா கஷ்டம் தான். எனக்கு ஹார்ட் விடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆளுக்கா போய் கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டேன். சில நாட்கள் கழிச்சு நம்ம வெளியில போக சொன்னேன், பாஸ்டர் உங்க ஜெபம் என்னை விடுவிச்சிருச்சு, கொஞ்சம் என் வாய் சரியில்லை, ஆனா வாய்க்கு கூட்டு போட்ட பாருங்க, அதுக்கு பிறகு என் வாழ்க்கையை தலைகீழ மாறிடுச்சு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த நன்மையை மட்டும் நான் பேசுவேன். இனி எந்த வசனத்தை படிச்சேன் அதை மட்டும் பேசுவேன், வேற எதையும் பேச மாட்டேன். கர்த்தரை உயர்த்திட்டார். Praise the Lord. Hallelujah. இப்ப கர்த்தருக்குள்ளே நாம் எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தரிடத்திலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை இதுதான். அடுத்த காரியம் சொல்றார் அதே வசனத்துல 3ஆம் அதிகாரம் 21 சொல்றாரு, in that way your heart will not condemn you, be confident in prayer, know that the Holy Spirit lives in you. நீங்கள் அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார் என்பதை நிச்சயிக்கப்படுகிறது.
யாருக்குள்ள பரிசுத்த ஆவியர் இருக்கிறாரோ அவங்க பேசுற காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவிக்கு பிரியமா ஒன்று மாறாது. நீ இவ்வளவு பேருக்குள்ள நம்பிக்கை வந்து கர்த்தர் நீங்க எல்லாம் தலைகளை மாற்ற போறாரு. இது யூத் சண்டே மாத்திரம் இல்லை, டுடே இஸ் a healing Sunday. God wants to heal your heart. இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போற ஆண்டவர் உங்களை தலைகளை புரட்டி போட போற. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நேற்று விக்ரம்கிட்ட பேசும்போது போன்ல பேசும்போது ஒரே ஒரு காரியம் சொன்னேன். என் ஜனங்கள் விசுவாசத்துல சத்தியத்துல உண்மையா இருக்காங்க. என் ஜனங்களுக்கு வேணும்னு நான் ஜெபம் பண்ண உடனே உன்னை ப்ராஸ்பரிட்டி. எனக்கு தெரியும் இந்த சபையில இந்த கடைசி அந்த கடைசி வரைக்கும் என் கண்கள் முன்னால் நிற்கிற ஒரே ஒரு காரியம் ப்ராஸ்பரிட்டி. ஆண்டவரே என் ஜனங்களை ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் பூரா அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வருஷமும் அதை ஆண்டவர் செய்ய போறார். நீங்க ஜெபம் பண்ணாது ஆண்டவரே ப்ராஸ்பரிட்டி கொடுன்னு கேட்காது. அது ஏன் வேலை, அது உங்க வேலை என்ன? எங்க பாஸ்டர் ஓயாம ஜெபிக்கிறதுக்கு பலன் கொடுங்கன்னு கேளுங்க. நான் ஓயாம பலத்தோடு ஜெபம் பண்றேன். இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் வரலன்னா என் கழுத்துல கையில இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான். எவ்வளவு பேர் வேணும்? யாருக்கு வேணாமா? கொடுங்கள் கொடுக்கப்படும். ஆமா, புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? ரைட். ரெண்டாவது என்ன சொன்னேன் உங்களுக்கு? நீங்கள் முதலாவது என்ன சொன்னேன்? believe and this thing. ரெண்டாவது என்ன சொன்னேன்? believe that you are very own child. தேவனுடைய பிரியமான பிள்ளை நீ. மூணாவது என்ன சொன்னேன்? keep your heart free from sin and quick to confess. டக்குன்னு அறிக்கை செஞ்சிருங்க. கால் இப்ப சபைக்கு வருமா? வந்தோன்னு முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ண வேண்டிய காரியம் என்ன? ரெண்டு பேர் சபைக்குள்ள வராங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். ஆயக்காரன் என்ன ஜெபம் பண்ணா? பாவியாக என்ன கிருபையா முடிஞ்சு போச்சு அவன் ஜெபம். இவன் சொல்றான் ஓயாம வார்த்தை 2 நாள் பாஸ்டிங் இருக்கிறேன், எல்லாவற்றையும் தசமமா கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். அவனை போல இல்ல, இவனை போல இல்ல. கேட்டாரு ஆண்டவர். இவன் ஜெபம் கேட்கப்படல. ஏன் கேட்கப்படல? He never concerned about himself, he is concerned about others. Who are you to judge them? ஆனா அவன் ஆயக்காரன் சொன்ன பாருங்க, கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பிளை அடித்துக் கொண்டு பாவியாக என்ன கிருபையா இருக்க. அவன் வேலையை அவன் பார்த்துட்டான். சரிதானே? ஆனா வேலை சொல்லுது, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் கடந்து போனான். அவன் அல்ல. வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருந்து பிரயோஜனம் இல்ல, தசம பாகம் கொடுத்து பிரயோஜனம் இல்ல, அடுத்தவங்களை பத்தி பேசாத. அதான் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிற காரியம். விளக்குதா? இது நமக்கு ஒரு மேன்மையை கொடுக்குது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த காரியம் என்ன சொன்னேன்? In that way your heart will not condemn you. இப்ப நீங்க கன்ஃபஸ் சபைக்குள்ள வந்த உடனே கன்ஃபஸ் பண்ணிருங்க. ஆண்டவரே ஒருவேளை உனக்கு தெரியாம எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணிருப்பேன், என்னை தகுதிப்படுத்துங்க, வசனம் எனக்கு வேணும், இன்னைக்கு நீங்க நடத்தணும், என்னை நீங்க வழி நடத்துங்க, என்னை நீங்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி என்னை பரிசுத்தமாக்குங்க. நீங்க கன்ஃபஸ் பண்ணிருங்க. You are not guilt on your heart. நீங்க தேவனோடு பேசுவதற்கு தகுதி உள்ளவங்களை கர்த்தர் உங்களை மாற்றி விடுகிறார். அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. Be confident in prayer. அது பிறகு நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? பதில் கொடுத்துட்டாரா இல்லையா? நீ எதை வேணாலும் கேளுங்க. இந்த அறிக்கை செஞ்ச பிறகு உன் இருதயம், உன்னுடைய பாடி லேசாயிரும். லேசாயிரும். ரொம்ப பேருக்கு சந்தேகம் இருக்கு. ரொம்ப பேர் அந்த காரியத்தை கவனிக்கல. இப்ப நான் சொல்லித்தரேன். ஜெபம் பண்ணும் பொழுது கையை வச்சா ஏன் கீழே விழுகுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு. உங்களுக்கு இருக்கா இல்லையா? என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஒரு பெரிய பாஸ்டர் கேட்டார், நான் ஜெபம் பண்ண யாரும் கீழே விழுக மாட்டேங்கிறாங்க, நீங்க கையை நீட்டா விழுகுறாங்க, இது என்ன சீக்ரெட் அப்படின்னா ஒன்னே ஒன்று சொன்னேன். there is two things. One, sin. Another thing is anointing. விழுகிறதுக்கு 2 காரணம். ஒண்ணு பாவத்துல விழுகிறான், இன்னொன்னு அபிஷேகிக்கப்பட்டு விழுகிறான். ஆனா பாவம் செய்து கீழே விழுகிறான் பாருங்க, தொப்புன்னு விழுவான், மொத்த கட்டின்னு விழுவான், மண்டை உடம்பு கை காலெல்லாம் அடிபடும் விழுகும்போது. ஏன்னா விழுகிறான் பாவத்துல. Sin is more gravity than others. அதை எடுத்துக்கலாம். Sin is gravity. இந்த இவனுக்குள்ள பாவம் இல்லைன்னா there is no gravity.
அனாயிண்டிங். அப்படி கையை வச்சோன்னே உழுகலாமா வேண்டாமா, அப்படியே காத்து மாதிரி சாயுமா, அது அபிஷேகம். யாரும் பிடிக்கலன்னா கூட ரப்பர் பால் மாதிரி அப்படி விழுந்துட்டு அப்படி எந்திரிச்சு நிற்பான். அப்படியே நான் அனாயிண்டிங்லேயே ஒரு 3 நாள் 4 நாள் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளேயே இருக்கும் பாருங்க. இதுதான் தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம். நீ சபையில சொல்றாரு இன்னைக்கு, ஏன்னா ஹீல் ஆகும்போது நீங்க நிறைய பேர் ஆண்டவர் கூட போகிறார், அநேகரை கர்த்தரை செய்ய போறாரு, அற்புதம் உங்களுக்குள்ள கொண்டு வர போகிறார். அதனால நீ இது விழுகலாமா வேண்டாமா, தொப்புன்னு வந்தோம்னா பாவின்னு சொல்லிடுவாங்களோ, நீ பயப்படாத, அது அவரும் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மீட்டிங் திருவனந்தபுரத்துல ஒரு மீட்டிங் போகும்போது இதே பாயிண்ட் அவர் கேட்டார் என்கிட்ட, இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, யார் வந்தாலும் ஜனங்க இந்த பாஸ்டர் சரியில்லைன்னா, ஏன்னா அவர் கை வச்சா உழுகவே மாட்டேங்கிறாங்க யாரும், இவர் பாஸ்டர் பவர் இல்லைன்னு. அப்படி சொன்னோன்னு அந்த பாஸ்டர் முதல் நாள் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் ஜனங்கள்லாம் உங்களை பார்த்து சொல்றாங்க நீங்க கையை நீட்டினா யாரும் விழுக மாட்டேங்கிறாங்க, அதுக்கென்ன தள்ளி விட்டா போச்சுங்கிறார். அடுத்த நாள் கிட்ட ஒன்று பிடிச்சி ஒரு தள்ளு, அது அனாயிண்டிங்க. அந்த மாதிரி ஒரு கூத்தாச்சு. உளுந்து ஒரு அம்மா 3 தையல். நாங்க போற மண்டையில கட்டு போட்டு வருது. போனவர் ஒரு பாஸ்டர் வந்து கீழே தள்ளி விட்டாரு. அது கரெக்டா ஒரு சேர் எஜ்ஜில் பட்டு மண்டை கிழித்து 3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வச்சு 3 தையல் போட்டு வந்துருக்குது. பாஸ்டர் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நான் பார்த்ததுனால ஜெபம் பண்றேன். பார்த்து ஜெபம் பண்றதை விட பார்த்ததுனால ஜெபம் பண்ண சொன்னேன். விழுகிறதுக்கு 2 ரீசன் இருக்குன்னு அதை சொல்லி ஜெபம் பண்ணும் போது ரொம்ப உஷாரா பெரிய பாவி அவர் கண்ணையும் மூடல, விழுகிறதுக்கு கரெக்டா இப்படி ஒரு கால் வச்சுக்கிட்டாரு, இப்படி ஒரு கால் வச்சுக்கிட்டாரு. ஏன்னா விழுந்த பாவி சரியா. ஏன் சொல்ற நல்லா கவனிங்க. சில நேரத்துல they use the technique, ஆனா இங்க அதெல்லாம் நடக்காது பாருங்க. எவ்வளவு பெரிய ஆளா நீ இப்படின்னா அப்படி தூக்கி வீசிடுவார் பின்னாடி ஆவியானவர். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரிய பெரிய காரியம் செய்வார் இல்லையா. This is what we have learned from here. Amen. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, be confident in prayer knowing that Holy Spirit lives in you. understand? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுது. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆவியானவர். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவார். He teaches. ரெண்டாவது, நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அவர் நாமத்தினால் எதையாவது கேட்டா பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயத்தில் அவரை நம்பி இருக்கிற நம்பிக்கை. இதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு நம்ம திருப்பி எங்க போயிடுவோம், 32:8 போயிடுவோம் சரியா. அடுத்த காரியம் சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா, taste the spirit to know if they are from God or not. உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு இப்போ, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள என்ன வந்திருக்கு. according to 1 John chapter 3 1 to 24ல இந்த கடைசி நேரத்துல சொல்றாரு, நீங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறியுங்களா இருக்குல்ல. அப்ப பரிசுத்த நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாரு, பரிசுத்த ஆவியானவர். இப்ப என்ன சொல்றாரு, இதை வச்சுதான் ரொம்ப பேர் ஏமாத்துறான். அதனால உங்களுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியான்னு எல்லா ஆவிகளையும் சோதித்து பார்த்துங்க. வாசிக்குமா, First John chapter 4 1 to 6 சீக்கிரமா வாசி. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை அதையும் சொல்றாரு. எதனால் சோதித்து அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்யாத எந்த ஒரு ஆவியும் பொல்லாத ஆவி
அதுதான் இன்னைக்கு இருக்கு உலகத்தில் இருக்கிற அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி. பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவி என்ன செய்யணும்னா இயேசுவை அறிக்கை செய்கிற ஆவி. மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்கிற ஆவிதான் பரிசுத்த நமக்குள்ள இருக்கிற ஆவி. எத்தனை தடவை இயேசுவை அறிக்கை பண்ணியிருக்கிறோம்? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கா அசுத்த ஆவி இருக்கான்னு 2 காரியம் சொல்லித்தரேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பேருக்கு வந்து கன்ஃபியூஷன். என்ன கேட்பாங்க, பிரதர் ஒரு ஜெபம் பண்ண வந்தாங்க, அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு தெரியல. வெரி சிம்பிள். அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா அங்க ஓயாம அறிக்கை சேர்ந்து மாம்சத்தை வந்த இயேசு கேட் உள்ள வந்தோடனே வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அது என்ன இருக்கு அவனுக்குள்ள? அசுத்த ஆவி. என்னமோ அவன் தயவுல கிறிஸ்துவனுடைய இரக்கத்துல அவர் போட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாம் அப்படின்னா அவனுக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவி இருக்கு. இதுக்கு நம்ம இப்படி பேசாதீங்க. ஆமா பிரதர் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி இருக்கீங்க? ஏதோ தயவுல அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கூணாயிரும். சரியா? அதுவும் சொல்லித்தரேன். பரிசுத்த ஆவி இருக்குன்னா அந்த ஒரு அடுத்த வார்த்தை பாருங்க, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆனா சொல்லலையா, எல்லாம் அப்படியே கிருபங்க. பிள்ளை என்ன பண்றான்? ஏதோ ஒரு தயவுல இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஏதோ சித்தத்துல குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி உண்மையா பேசுவாங்க. அது முகம் தெரியும், உண்மையா பொய்யான்னு தெரியும். சிரிக்கிறது கூட தெரியும், கள்ள சிரிப்பான் நல்ல சிரிப்பான் அந்த மாதிரி. ஆவியை புரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க. மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்யாத எந்த ஒரு ஆவியும் கொல்லாத ஆவி. அடுத்தது தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால் மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஒரு ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. இப்பொழுது அது உலகத்துல தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட இல்ல, எங்கேயோ இருக்கு. சரியா? எங்கேயோ இருக்கு, மாட்டிக்காதீங்க. இது ஒரு ஸ்டெப். ஓகே, அடுத்த ஒரு காரியம் சொல்லித்தரேன். டெஸ்ட் தி ஸ்பிரிட். அவர்கள் தேவ ஆவியினால் உண்டானவர்களோ இல்லையோ தெரிஞ்சுக்க. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ப்ராஃபஸிங்கிற பேர்ல அல்லது வெளிப்பாடுகிற பேர்ல ஜனங்களை வஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்காது? இங்கேயும் சமாதானம் இருக்காது, அவன் கால் வைக்கிற இடத்துலயும் சமாதானம் இருக்காது. நல்லா கவனிக்க. ஒரு தேவனுடைய மனுஷனை நீங்க பார்த்துட்டு உடனே உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துடும். கர்த்தர் நம்ம கூட இருக்காரு, இந்த இவங்களோடு கூட ஆவியானவர் இருக்காருன்னு தெரியும். சோதனை வரும், ஆனா கைவிட மாட்டேன். உலகத்து உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன், சதா காலமும் நான் இவருடனே கூட இருக்கிறேன். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. டெஸ்ட் ஸ்பிரிட் to know if they are from God or not. அடுத்தது false prophets and teachers will arise to deceive you. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இவனுடைய எண்ணம், அதாவது ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு, எதுக்காக அந்தி கிறிஸ்துவோட ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் ஃபால்ஸ் ப்ராஃபிட்டையும் ஃபால்ஸ் டீச்சர்ஸையும்னா டிசீவ் யூ, வஞ்சிப்பதற்கு. இவங்க யார்? இவங்க வஞ்சிக்கிறவங்க. எப்படி வஞ்சிப்பாங்க? எப்படி வஞ்சிப்பாங்க பாருங்க. ஒரு இடத்துல போதுமான சாப்பாடு, போதுமான கிருபை, போதுமான தயவு ஆவியானவர் கொடுக்கிறார். ஆனா அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, ஐயா டேனி ரோட் பக்கம் போனேன், பிரியாணி 18 ரூபாய் விற்கிறாங்க, சிக்கன் பிரியாணி நினைச்சு. அம்மா என்ன சொல்லுச்சு? பிரியாணி எப்படிங்களா உங்களுக்கு? என்ன சொல்லுது அந்த அம்மா? பிரியாணி 18 ரூபாய் விற்கிறாயா, எங்க வீட்டுக்கு வாங்க, நான் ஒரு பிரியாணி வாங்கி தரேன் உங்களுக்கு. நான் சொன்னேன், அம்மா பிரியாணி சாப்பிடணும்னா அதுக்குன்னு இடம் இருக்கு, அதை சாப்பிட்றாதீங்க. அது பிரியாணிங்கிற பேர்ல உங்க தொண்டையை நசுக்கிறதுக்கு அவன் போட்டுக்கிறப்பல. காலம் காத்தால ஒருவேளை உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொன்னா கேஆர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அந்த வழியா தான், அதாவது சாம்ராஜ்பேட்டை வழியா கோழி ஏற்றிட்டு லாரிகள்லாம் வரும். இப்படி தூக்கி தூக்கி போட்டு அங்கிருந்து கீழே போட்டு மேலே போட்டு நிறைய கோழிக செத்து போயிரும் பாருங்க.
அந்த செத்த கோழி எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துருவாங்க. தோலை உரிச்சு வெட்டி போட்டா உங்களுக்கு தெரியுமா? சாப்பிடும்போது கோழி உயிரா இருக்கா செத்துதான் தெரியுமா? அநேக நேரங்களில் ஒரு 2 நாள் செத்து 2 நாள் ஆன கோழிகளை பிடிச்சி இங்கே வச்சுட்டு 12 ரூபா 15 ரூபா பிரியாணி போட்டுக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஜனங்க. அதே போல திருப்தி செய்யாத பொருளுக்காக பணத்தை செலவழிப்பானே, உங்களுக்கு இலவசமா கொடுக்கிறேன், வாங்க வந்து வாங்கி பாலும் தேனும் உட்கொள்ளுங்க. எங்க இருக்கு? ஏசாயா 50 சீக்கிரம் எடுத்து வாசிங்க. திருப்தி செய்யாத பொருளுக்காக பணத்தை செலவழிப்பானேன். முதல் வசனம், இதோ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அன்னைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் குடியுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாத பொருளுக்காக பணத்தை செலவழிப்பானேன், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் திருப்தியாகும். இருக்கா? படிச்சாரு, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பாங்க. 2 மணி நேரம் ஒரு சபையில உட்கார்ந்துட்டு இருந்தையா, 1 மணி நேரம் உட்கார்ந்து ஆராதிச்சையா, என் வாழ்க்கையில எந்த மாற்றம் திருப்தியே வரல. We are not satisfied. நீ ஆராதிக்கிற இடத்துல உனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இன்னைக்கு மரித்தாலும் தேவனோடு சேருவோம் என்கிற நிச்சயம் வரணும். நான் இன்னைக்கு ஆராதிச்சிருக்கும் போதே நான் செத்து போயிட்டேன்னா அப்பா சமூகத்துல போயிடும். எவ்வளவு பேர் நம்பிக்கை இருக்கு? நீங்க என் வாழ்க்கை நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காய் வாழணும். Even one day I want to live for God and die for God. Amen. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. எவ்வளவு பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு? அப்போ ஏதோ ஒரு ஆராதனைன்னு சொல்லிட்டு ஏதோ இடத்துல உட்கார்ந்து வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்ல, எந்த முன்னேற்றமும் இல்ல, அபிஷேகம் இல்ல, வல்லமை இல்ல, பலன் இல்ல, எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில கண்ணீர் 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 கண்ணீர். அதான் மாத்த சொல்றாரு, you have thirst. தாகமா இருக்கிறவளே நீங்க எல்லாரும் வந்து வாங்கி பாருங்கள். பணம் இல்லையா? வா, பிரயாசப்படு, கர்த்தர் உன்னை நிறைவாய் நடத்துகிறவர். ஆமென். இப்ப அடுத்த காரியம் சொல்ல, know that all teaching and every spirit must agree with the biblical teaching about Jesus. ஒரு பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு என்ன ரகசியம்னா பைபிள் டீச்சிங். ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லியிருக்கேன், செய்தி கேட்கிறவர்களாய் அல்ல, செய்தியை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் வாங்க. Not to hear but learn the message. Learn the message. Sunday வந்து we are coming to worship the Lord to learn the message, not to hear the message. இப்ப கேட்பதல்ல, கற்றுக்கொள்வது. அதுதான் ஆவியானவர் சொல்றாரு 32:8 I will teach you. என் பிள்ளைகளே நான் கற்றுக் கொடுக்கிறேன். வாழ்க்கையில இன்னைக்கு திட்டத்தை மாத்திட்டார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையை மாத்திட்டார். நான் நம்புறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுக்க போறார். அவருக்குள்ள எந்த பொய்யும் ஆவியும் இல்லை. அவர் உண்மையானவர், மெய்யான ஒன்றான மெய் தேவன். அவருக்குள்ள எவ்வளவும் பொய் இல்லை. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. சொன்னதும் செய்யாமல் இருப்பாரா, வசனத்தும் நிறைவேற்றி இருப்பாரா இல்லையா? அப்போ இயேசு பாருங்க, என் வாழ்க்கையில அவர் எப்படி இருக்கிறார். என்னுடைய இயேசு இந்த ஆராதனைக்கு வந்தேன், என் வாழ்க்கை மாறிச்சா இல்லையா, என் வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சா இல்லையா, கர்த்தர் என்னை தொட்டாரா இல்லையா, என்னை விடுவிச்சாரா இல்லையா, அதுதான் முக்கியமான காரியம். ஓகே, இந்த 3 நிமிஷம் இருக்கு, கேள்விக்குள்ள போலாமா? முடியல, இது முடியல, முடிஞ்ச பிறகுதான் மெசேஜ்குள்ள போகணும். மெசேஜ் என்ன இன்னைக்கு? சங்கீதம் 32:8 டீச். அப்படி 2 பாயிண்ட் வச்சிருக்கேன். என்னப்பா? இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டைரக்ட், 2 தான் வச்சிருக்கேன். இன்னும் அதுக்குள்ள போகணும். சரியா? 3 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு கற்றுக்கொள்ளுங்க எனக்கு தெரியாது. இந்த கடைசி ஒன்று சொல்றேன். 4ஆம் அதிகாரம் 17-18 என்ன சொல்றாரு? By faith receive the love of God in Jesus Christ, stand against fear, knowing that perfect love casts out the fear. Praise the Lord. Praise the Lord. This is a secret today. வீட்டில் வாசிக்கிறீங்களா? 4ஆம் அதிகாரம் 17-18. By faith receive the love of God in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பை பிதாவின் தேவன் மூலமாக விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்க. 1. 2வது என்ன சொல்றாரு?
ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் ஃபியர். பயத்துக்கு நீ என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கணும். ஜுரம் வந்துருச்சா, ஐயோ ஜுரம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அது எவ்வளவு தூரம் போய் விடும்? டெங்கு காய்ச்சல் வரைக்கும் போய் விட்டுரும். பயமா ஜெயமா? சத்தமா? சத்தமே இல்லை. அழுகிற மாதிரி இருக்கு எனக்கு. பயம் ஜெயம். எது? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். 1 யோவான் 5:4, 1 யோவான் 5:11 முதல் 13, 1 யோவான் 5:14-15 எழுதிட்டீங்களா? இதுதான் கன்க்ளூஷன் ஃபார் த செகண்ட் ட்ராக். ஃபர்ஸ்ட் ட்ராக், செகண்ட் ட்ராக் ரெண்டு போயிருக்கோம் நம்ம. இப்போ இந்த செகண்ட் ட்ராக் உடைய கன்க்ளூஷன் எங்க இருக்குன்னா 5:4, 1 யோவான் 5:4, 1 யோவான் 5:11 முதல் 13, 1 யோவான் 5:14-15. சரியா? எழுதிட்டீங்களா? நீங்க இதை போய் நீங்க வீட்டில் போய் தான் வாசிக்கணும். இங்கே வாசிக்கிறது நேரம் இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? 3ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்குள்ள போய் அந்த டீச்சிங்கை ஒரு 2 minutesல முடிச்சேன். ஓகே. According to my time 12:30, so my time is over. இப்போ நான் என்னுடைய செய்தி முடிஞ்சு போச்சு. நீங்க 3 சொன்னா உங்க நேரத்தை எடுத்து 2 நிமிஷம் பேசலாம்னு இருக்கேன். கொடுப்பீங்களா? உங்க நேரத்தை கொடுப்பீங்களா? சரி. இப்போ முதல்ல சொன்னேன் டு இன்ஸ்ட்ரக்ட்னு ஒன்று சொன்னேன், அடுத்தது டைரக்ட்னு சொன்னேன், மூணாவது ஒன்று சொல்லுவாங்க டு பாயிண்ட். டு பாயிண்ட். அடுத்தது சூட். SHOOT சூட். அப்புறம் எய்ம். அப்புறம் த்ரூ. THROW த்ரூ. அப்புறம் காஸ்ட் இன் a straight manner. காஸ்ட் இன் a straight manner. இதெல்லாமே டீச்சிங் தான். ஹீப்ரூல யாரா அப்படிங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் உள்ள இருக்கு. நீ எதை வேணா எடுத்துக்கலாம். Lord யாரா அப்படின்னா he may teach you, he may instruct you, he may guide you, he may direct you, அப்புறம் he may shoot you, cast in a straight manner. The primary meaning of Yahweh is to shoot straight. கிறிஸ்து வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னா அவர் வேற எந்த விதத்திலும் கற்றுக் கொடுக்க மாட்டார். அவருக்கு நேரா நடக்க தான் கற்றுக் கொடுக்கும். பேசுறா shoot straight. இயேசுகிட்ட போயிட்டு ஆண்டவரே கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னா, பிசினஸ்ல ஒரு பிசினஸ் மேன் இருக்கான்னு வச்சுங்க, அவன்கிட்ட போயிட்டு நான் நல்லா சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், எனக்கு ஒரு ஷார்டஸ்ட் வே சொல்லி கொடுங்க அப்படின்னு என்ன சொல்றாரு அவரு? என்கிட்ட அதெல்லாம் இல்லைப்பா, ஒரே வழிதான், நீ ஓயாம ஜெபம் பண்ணு, உண்மையாரு ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்து. அவர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு அப்படி பலத்த கருத்தில் அடங்கியதுன்னு சொல்லிடுவார். அவ்வளவுதான். அவர் சொல்ல மாட்டார் 40 ரூபாய்க்கு வாங்கி 400 ரூபாய்க்கு வீண் சொல்லுவாரா? எஸ் சாமி சொல்லுவாரா? அப்போ ஷூட் ஸ்ட்ரைட். இது வந்து டீச்சிங் பேர். ஓகே, திஸ் இஸ் a perfect meaning. அடுத்தது to direct the flow. To direct the flow of something. Hence to directive the yara is இன்னொரு இடத்துல வந்து அது மாறுது பாருங்க. கிரீக்குக்கும் ஹீப்ருக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பாருங்க. யோரே YOREH அது அப்படியே மாறுது. அப்படின்னா ரெயின்
more is another derivative that means teacher. என்ன அர்த்தம் இருக்கு? டீச்சர் தான் நமக்கு என்ன செய்யணும்? டீச் பண்ணணும். இப்ப இயேசு யார் உங்க வாழ்க்கையில? டீச்சர். பாருங்க, நிக்கதோமு இயேசுவை பார்க்க போறான். என்னன்னு கேட்கிறான்? டீச்சர், நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர்னு எனக்கு தெரியும், உண்மையெல்லாம எனக்கு சந்தேகத்தை வேற யாரும் சொல்ல முடியாது. நீ பாருங்க, சில நேரத்துல இந்த பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பிள்ளைகள் படிக்கிற பாடத்துல ஒருவேளை மேத்தமெட்டிக்ஸ் ஆகட்டும், ஏதாவது இருக்கட்டும், அவங்க வந்து நம்மகிட்ட ஏதாவது டவுட் கேட்டா எத்தனை பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கிற நிலைமை இருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஜெனி வீட்டுக்கு போயிருந்தேன், அபாகஸ் கிளாஸுக்கு போயிடுச்சு. அது என்கிட்ட ஏதாவது கேட்டா அப்பா அப்படின்றேன். அபாகஸ் கேட்ட நானே சொல்லுவேன், அப்பா ஆள ஓடு, அவ்வளவுதான். சரிதானே? நம்ம ரைட் தான். இப்ப அவங்க யார் சொல்லி கொடுக்கணும்? டீச்சர். இப்ப உங்களுக்கு யார் டீச்சரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நம்ம யாரு? அவர் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து இந்தப்பா எடு அப்படின்னா எடுக்கணும். நான் ஒரு ஃபேக்கல்டி தான், சும்மா டைம் பாஸ். அவர் சொல்றாரு, இந்த லெசனை ஜனங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை. சரிங்க. ஒரு பியூன், ஆபீஸ் பியூன் இருப்பான் பாருங்க, சர்க்குலர் அனுப்புற மாதிரி அவர் அனுப்பிடுவார். நாங்க வந்து சர்க்குலரை படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா மெயின் டீச்சர் வந்து வர போறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இது உங்க வாழ்க்கையில மண்டையில சரியா வச்சிருங்க. ஏன்னா அவர் தான் என்னை போதிக்க முடியும், அவர் தான் கற்றுக் கொடுக்க முடியும். நான் வந்து என்னுடைய ஊழியத்துடைய அனுபவத்துல, என் வயசுக்கு மிஞ்சி என்னுடைய அனுபவத்துல பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அப்படி கிட்ட இருந்து பார்த்துட்டேன், இன்க்ளூடிங் ரெனான் போங்கே. ரெனான் போங்கே ஸ்டேஜில் ஏறும்போது நான் கை கொடுத்து தான் அவர் மேல கூப்பிட்டேன். அந்த கிருபை கர்த்தனை கொடுத்தார். டீச்சர்ஸ் தினகரன் ஐயா தோள் மேல கை கொண்டு பேசக்கூடிய ஒரே மனுஷன் நான். சாம் ஜபதிரியோட தூங்கி இருக்கேன் படுத்து ஒரு கட்டில, மோகன் சிலாசரோட சாப்பிட்டு இருக்கேன். இப்படி சொல்லிட்டே போனோம். ஜவஹர் சாமியில் எத்தனையோ நாள், மாச கணக்கா வருஷ கணக்கா அவர் கூட என் பைக்கு தான் பாட்டு வருவார் எங்க போனாலும். அன்னைக்கு அவர்கிட்ட கார் இது எதுவும் கிடையாது. அந்த நாள்ல நான் அவரை விட பெரிய ஆளா இருந்தேன். வேர்ல்ட்லி வைஸ் இவ்வளவு அனுபவத்துல ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இவங்க யாரும் எதையும் எனக்கு கற்றுக் கொடுக்கல, என் ஆவியானவர் தான் கற்றுக் கொடுத்தார். இத சபைக்கு முன்னாடி நான் சாட்சியா சொல்றேன். எனக்கு கற்றுக் கொடுத்தவர் யாருன்னா ஆவியானவர். இன்னைக்கும் கற்றுக் கொடுத்தவர் தான், கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அவர் தான், யாரும் கிடையாது. என்னுடைய ஆவியானவர் நான் சொந்தமா ஏற்றுக்கொள்ள இருக்கிற அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து என் அனுதினமும் என்னை கற்றுக் கொடுத்து நடத்துறாங்க. எனக்கு டீச்சரா இருக்கிறதா உங்களுக்கும் டீச்சரா வரணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளையை கொண்டு நான் உலக ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்க, எனக்கு டீச்சரா இருந்தவங்க தான் உனக்கும் டீச்சரா இருக்காங்க. விளங்குதா? நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு சொல்றேன், எனக்கு கற்றுக் கொடுத்த அதே இயேசு தான் உங்களுக்கும் டீச்சரா வந்திருந்தார். ஆனா என்ன ஒரு எனக்கு கொஞ்சம் உள்ள பொறாமையா இருக்கக்கூடாது. ஆனா இங்கிருந்து நான் போய் பேச மாட்டேன் தெரியும். ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுக்கறத உங்களுக்கு அதிகமா கற்றுக் கொடுக்கிறான்னு நான் நம்புறேன். பேச சொல்லுங்க. ஏன்? அதுக்கு ஒரு காரணம் தெரியுமா? ஏன் நான் அதிகமா உங்களை நேசிக்கிறாரு, அதிகமா கற்றுக் கொடுக்கிறாரு, ஏன் தெரியுமா? அதுக்கும் கதை உங்க பைபிளே இருக்கு. ஒரு எஜமான் தன் தோட்டத்துல வேலை செய்யும்படியா காலையில ஒரு பணத்துக்கு ஒரு ஆளை கூப்பிட்டான். என்னை ஒரு எஜமான் கூப்பிட்டான். நானும் ஒரு பணத்தை ஒத்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டேன். சாயங்காலம் வரைக்கும் வேலை முடியல. தெருவுல கடைசி மணி நேரம் வரைக்கும் ஆளை கூப்பிடுறாங்க. ஆளை கூப்பிட்டு வேலை செய்ய வைக்கிறாரு. ஆனா முதல்ல வந்து சொல்றாரு, ஏங்க எனக்கும் அதே அவங்களுக்கும் தான். அவர் சொல்றாரு, எனக்கு இஷ்டமானது யாருக்கு வேணா கொடுப்பேன், நீ யார் கேட்கறது, உனக்கு கொடுத்த கூலி பிடிச்சுக்க போயிட்டாரு. ஆனா இவன் கடைசி மணி நேரத்தில் வந்தாலும் இவங்களுக்கு ஒரு பணத்தை நான் கொடுப்பேங்கிறார். தட் மீன்ஸ் டேலண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை விட உங்களை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார், என்னை விட கர்த்தர் உங்களை அதிகமா பயன்படுத்த போறாரு. இது நடக்கும், எழுதி வச்சுக்கணும். ஏன்னா என்னை நடத்தினவர் இன்னைக்கு உங்களை நடத்த பொறுப்பெடுத்துக் கொண்டார். He is accept you as a children. He is the believer. He is a teacher. He will teach you exactly what is needed in your future life. உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்த என் இயேசு உனக்கு கற்றுக் கொடுக்க ஆவலோடு இருக்கிறார்.
அதிகமாய் கற்றுக் கொடுப்பேன். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து கடைசி காலம் பாருங்க, கடைசி காலம். ஓயாம பாகிஸ்தான்காரன் நேற்று ராத்திரி கூட பாத்தீங்கன்னா பூச்சியில ஓயாம குண்டு வீசின 45 நிமிஷங்கள். They transform high alert. They bombard the area. பூச்சியில போட்டு குண்டு போட்டு தள்ளிட்டு இருக்கான். நிறைய காரியம் நடந்துகிட்டு இருக்கு. தலையை வெட்டிட்டான், சுட்டு தள்ளிட்டான் 5 பேர்த்த. டென்ஷன் பயங்கரமா இருக்கு. இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனாக்காரன் உள்ள பூந்துக்கிட்டே இருக்கான், இந்த பக்கம் இலங்கைக்காரன் போட்ட ஒப்பந்தத்தை மீறிட்டான், இந்த பக்கமும் இருக்கு. விளங்கிக் கொள்ளுங்க, 3 பக்கமும் ஆபத்து. ஒன்னாம் ப்ராபசி ஆண்டு என்ன சொன்னாரு? எந்த நிமிஷத்திலும் இந்தியாவை காக்கும்படிக்கு ஜனங்க வருவாங்க, ஆனால் இந்தியாவில் நான் இருப்பேன், இதை காக்கும்படி நான். ஒன்னாம் சொன்னாரா இல்லையா? அப்ப ப்ராபசி ஒன்னாம் தேவன் என்ன சொன்னார்? அடிமையை மறைத்து அவர் பேசினாரோ அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. Praise the Lord. His words never fails. Amen. அப்ப நான் சொல்ற அந்த வார்த்தை நம்புங்க, தீர்க்கதரிசனமா சொல்றேன். உங்களை அவர் ஒரு ஸ்டூடெண்டா அக்செப்ட் பண்ணிட்டாரு. He is a teacher for you. அப்ப நீ என்ன செய்யணும்? இப்ப நீங்க கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க, கற்றுக் கொடுப்பார். One who aims and throw the directive straight away, one who points out the truth. The most important Bible verses derived from Yare to Torah. Yare to அங்க அப்படியே கன்வெர்ட் ஆகுது பாருங்க. பைபிள் வேர்ட் என்னவா மாறுது? யாரா இஸ் தோரா. TORAH. இட்ஸ் a converting. அப்படியே டைவர்ட் ஆகுது. அப்படியே அது டைவர்ட் ஆனோனே which refer to the law. Although Torah is often translated as law. இப்போ என்ன செய்யறாங்க? எப்படி என்ன கற்றுக் கொடுக்க போறாரு? எதை கற்றுக் கொடுக்க போறாரு அப்படின்னா நியாய பிரமாணத்தை உங்கள் இறுதியிலே வைத்து கற்றுக் கொடுக்க போகிறார். எது அவருக்கு பிடிக்கும், எது பிடிக்காது, எதை நீங்க செய்யணும், எதை செய்யக்கூடாது, அதை கற்றுக் கொடுக்க போகிறார். The law of Moses is actually the instruction Moses received from God for Israel. இல்லையா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் நடத்தும்படிக்கு யாரை கூப்பிட்டாரு? மோசே நீ போய் ஜனங்களை நடத்து. Moses is not a teacher. Moses is not a teacher. God is a teacher to teach Israelites how to proceed, how to go into the achievement of Jordan. Please, how to cross the Jordan, and whatever God promised, the land of Canaan given by God, the way. He is a teacher, he is a guide, he is a philosopher. God is for everything. May God bless you. We stand on our feet and receive the anointing. Thank you, Lord. Glorious God. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமே. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமே. உயர் சொல்லி துதித்திடும் நாமமே. உயர் சொல்லி துதித்திடும் நாமமே. இயேசு என்ற திருநாமமே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளவு என்னோடு கூட சேர்ந்து பாட போறீங்க? இந்த பாட் இயேசு என்ற நாமம் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மேல அபிஷேகத்தை கற்றுக்கொள்ள போகிறார். Glorious God. Glorious God. இந்த இடம் முழுவதுமாக கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். உரபாலாதி ஷபலாதி கராதியா கராதி இந்த இடம் முழுவதுமாய் வல்லமையாய் புகைக்காடாய் மாறட்டும். ஆவியானவரே, உம்முடைய ஜனங்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா தடைக்கும், எல்லா பலவீனங்களுக்கும், எல்லா சோர்வுகளுக்கும் ஆண்டவரே பிள்ளைகளை தூரப்படுத்துங்க. இப்பொழுது வல்லமை மேல் இறங்குவதாக, அபிஷேக வல்லமை இறங்குவதாக, அக்கினி வல்லமை இறங்குவதாக இப்பொழுது இறங்குகிறார்கள்.
Thank you, Lord. வேதாளம் பாதாளம் யாவையும் செய்த வீரமுள்ள திருநாமமே. வேதாளம் பாதாளம் யாவையும் செய்த வீரமுள்ள திருநாமமே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திலே எப்போதுமே மிக சோதியம். இயேசு என்ற நாமத்திலே எப்போதுமே மிக சோதியம். இயேசு என்ற திருநாமத்திலே எப்போதுமே மிக சோதியம். இயேசு என்ற திருநாமத்திலே எப்போதுமே மிக சோதியம். சஞ்சலம் வருத்த சோதனை நேரத்தில் சாமி நடத்திடும் நாமமாது. சஞ்சலம் வருத்த சோதனை நேரத்தில் சாமி நடத்திடும் நாமமாது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமாது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமாது. இயேசு என்ற திருநாமத்திலே எப்போதுமே மிக சோதியம். இயேசு என்ற திருநாமத்திலே எப்போதுமே மிக சோதியம். இயேசு என்ற திருநாமத்திலே எப்போதுமே மிக சோதியம். Glorious God. உடைய கரத்தின் வல்லமை வெளிப்படட்டும். உடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். தொடுங்க, தொடுங்க. Touch now. Take away the sickness. Take away the weakness. Everything should be completely recovered right now. Let them overcome the confidence. நம்பிக்கையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. அபிஷேக வல்லமை இறங்கி வருவதாக. ஒவ்வொருவர் மேலும் right now take away the sickness, Lord. Let them overcome all the fear. பயத்தின் ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருவதாக. வல்லமை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. Receive the power. Receive the power. Receive the power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயமும் எல்லா கலக்கமும் மாறட்டும். Thank you, Jesus. Thank you, Jesus. Unwanted fear, தேவையற்ற பயம் உனக்குள்ளிருந்து வெளியே வருவதாக. Come out in the name of Jesus. Fear of weakness, fear, come out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பயமுறுத்துகிற ஆவி உன்னை விட்டு வெளியே வரட்டும். உன்னை ஒரு மூலையில முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி the spirit of deceit, வஞ்சக ஆவி வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருவதாக. இப்பொழுதே விடுதலை செய்தபடி நமக்கு நன்றினார். விடுவித்ததற்காய் நன்றி. விடுவித்ததற்காய் நன்றி. விடுவித்ததற்காய் நன்றி. விடுவித்ததற்காய் நன்றி. Thank you, Lord. Thank you, Lord. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம். ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம். We accept the victory over the name of Jesus. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Please be seated.